நீங்கள் உங்கள் ஐக்கியத்தில் உள்ள அநேக ஊழியக்காரர்கள் வந்தார்கள். அதை குறித்து சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைக்கு வந்த உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நன்றி பாராட்டுகிறோம். சரி அம்மா, இப்பொழுது இந்த கடைசி கால சம்பவங்களிலே முதலாவது 7 முத்திரை உடைத்தல் என்பதை எப்படி படிப்போம். ரெண்டாவது 7 எக்காலங்களை ஊதுகிறதை பற்றி படிப்போம். அப்புறம் 7 கோபாலசங்களை ஊற்றுகிறதை பற்றி படிப்போம். இப்படி 3 விதமான வாதைகளை பற்றி ஃபஸ்ட்டு ஆர்மகோன் யுத்தத்தை பற்றி படிப்போம். அப்புறம் 1000 வருஷ சாட்சி பற்றி படிப்போம். அப்புறம் சாத்தானின் விடுதலை காலம், கோபமாக யுத்தம், நித்திய நியாய தீர்ப்பு, அப்புறம் நித்திய மோட்ச நரகம் படிச்சுட்டு முடிப்போம். மணி 5:45 ஆச்சு. 5:30 ஆரம்பிக்க வேண்டியது. எனக்கு லேட்டு, என்ன பண்ணுறது. சரி, தேவை நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். காலையில் வந்து சிலரை காணவில்லை, எப்போ வர்றாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. உற்சாகமான குரலிலே சொல்லுங்க, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, தேவன் வந்து நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்துவார் என்று சத்தமாய் சொல்ல கேட்டேன். சரி, போதும். இந்த வாதைகள் ஊற்றப்படுவதில் முதலாவது முத்திரை உடைத்தல் என்று பார்க்கிறோம். முத்திரை உடைத்தல் சொன்னால் பிதாவான தேவனுடைய கரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து முத்திரை புத்தகத்தை வாங்கி ஒவ்வொன்றாய் உடைக்கிறார். அப்படி உடைக்கப்படுது. என்ன நடக்கிறது என்றால் 4 குட்டி வைங்க. ஒழுங்க என்னாச்சு இன்னைக்கு? எல்லா நாளும் ஒழுங்காக வச்சிங்க. அல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் சாஃப்ட் வே பேசுவீங்க. இந்த வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கிர குதிரை, இந்த குதிரைகள்லாம் வருகிறது. இந்த குதிரைகள்லாம் தேவனால் அனுப்பப்படும் வானத்தினுடைய 4 ஆவிகள். அந்த ஆவிகள் வந்து இந்த காரியங்களை செய்கிறது. முதலாவது முத்திரையை உடைக்கும் போது ஒரு வெள்ளை குதிரையாகிய ஆவியும் வந்தது. அந்த வெள்ளை குதிரையாகிய ஆவியை வந்து என்ன செய்ததுன்னு சொன்னால், அதில் ஏறி இருந்தவனுக்கு வில்லும் அம்பு கொடுக்கப்பட்டது. வில்லும் அம்புன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அன்பானுடைய வில்லும் அம்புன்னு சொல்வது யுத்த கருவியை குறிக்கிறது. உங்களுக்கு தெரியும். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உலகத்தில் யுத்தம் உண்டாகும். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுது. இப்போவும் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இவைகள் எவ்விதமாக வரும்னு தெரியல. பல நாட்டிலையும் சண்டைகள் தொடங்கி இருக்குது. இது கடைசியில் 3வது உலக மகா யுத்தமாக வந்து சேருமோ ஏதோ என்பதை குறித்து சொல்ல முடியல. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நேற்று நாம் பார்த்தோம் 3வது உலக மகா யுத்தம் யாருக்கு நடக்கும் பார்த்தோம். சொல்லுங்களேன், 3வது உலக மகா யுத்தம் யாருக்கு நடக்கும்? ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும். யார் ஜெயிப்பாங்க? ரஷ்யா தோற்று போய் இஸ்ரேல் ஜெயிக்கும். அதே மாதிரி தான் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். அதுக்கு முன்னாலே யுத்தங்களுடைய கார்மேகங்கள் சூழ்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் பயங்கரமான அடிகள் உண்டாகும். நாம இவைகளுக்கெல்லாம் தப்பி மற்றமா நான் இயேசு கிறிஸ்து முன்பாக போய் நிற்கும்படியாக காணப்பட வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பரிசுத்தாய் பெற்றோம். இனி ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து அதிகமாக ஜெபம் பண்ணி ஒரு வருகைக்காக ஆயத்தப்படணும். இல்லையா? அன்பாருடைய முதல் குதிரை வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை மேலே ஒருத்த ஏறி இருந்தாலும் அது அம்பு வில்லும் பிடிச்சிருந்தாலும் என்ன சொன்னாலும் அம்போ வில்லும். இது அம்போ வில்லுன்னு சொல்கிறது எதை குறிக்கிறது தான்? யுத்த கருவியை குறிக்கிறது. இந்த காலத்தில் அம்பை எப்படி ஏவி விடுறாங்களோ ஏவுகணைகளை ஏவி விடுறாங்க, ட்ரோன்களை ஏவி விடுறாங்க.
பாருங்கள், உக்ரைனில் வந்து ட்ரோன்கள் வந்து குடிசை தொழில் மாதிரி செய்கிறாங்களாம். மக்கள் எல்லாரும் செய்து ரஷ்யா மேலே எண்ணெய் கிணறு மேலெல்லாம் போட்டு தீ பிடிச்சி எரியுது. அணைக்க முடியாதபடிக்கு ரஷ்யா கண்ணை தள்ளிக்கிட்டு இருக்கிறான்றதாக நாம் செய்திகளில் கேள்விப்படுறோம். பயங்கரமான சூழ்நிலை தான். ரஷ்யா இப்போ என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அணு ஆயுதங்கள் அணுகுண்டுகள் எடுத்து ஒரே போடா உக்ரைனில் போட்டான்னா இவனும் அணுகுண்டு செய்து போடுவான். யார் உக்ரைனும் நேசிப்பட்ட ஆடில் அவர்கிட்ட எக்கச்சக்கமான யூரோனியம் அந்த அணுகுண்டு செய்கிற யூரோனியம் இருக்குது. இப்படியே யுத்தங்கள் பயங்கரமாக நடக்க போகுது. நம்ம இதுக்கெல்லாம் தப்பி மனுஷன்மார் முன்பாக இருக்கணும்னு சொல்லி நேரத்தில் சொல்லியிருக்கு. சரி, முதலாவது யுத்தங்கள் சொல்லுங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கரண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வரும். பாருங்கள், எந்த கல்லை போய் தூக்கிட்டு போனானோ நம்ம ஜென்ரேட்டரை அவன் கொண்டு திரும்பி தரணும். அவன் மனம் திரும்பணும். அழகான ஜென்ரேட்டர் வாங்கி வச்சுருந்தார் பாஸ்டர். திருட்டு பயில தூக்கிட்டு போயிட்டானு. கோயிலில் வந்தால் திருடணும். நாசமாக போகிறவனுங்க கோயிலில் வந்தால் திருடணும். இப்போ நம்ம இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். எவ்வளோ சங்கடமாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா எங்கள் ஜெப வீட்லேயும் அப்படி தான் திருடிட்டு போயிட்டானுங்க. ஆம்பளி பேரை தூக்கிட்டு போயிட்டானுங்க. கண்டுபிடிச்சோம். மறுபடியும் சரி அடி கொடுக்கக்கூடாது, போலீஸில் சேர்க்கக்கூடாதுன்னு விட்டோம். ஆனால் தோத்துறோம். இவனுக்கெல்லாம் பிடிச்சி தண்டனை கொடுத்தா தான் சரிப்படும். சரி, தண்டனை கொடுத்தா ஊர் மக்கள் என்ன மக்கள் ஏசுனார், மன்னிச்சார், மறந்தார், இவங்க போலீஸில் கொடுத்து அடிச்சு விட்டாங்களேன்னு சொல்லுவாங்க. என்ன பாரு, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம். சரி, வரும், கரண்ட் வரும். வந்தாலும் தோற்றுறோம், வராட்டையும் தோற்றுறோம். நான் அந்த லைட்டை வச்சு அடித்தே நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் முன்னால் தள்ளி வந்து உட்காந்து நான் சொல்கிறத கேட்குதா எல்லாருக்கும்? அப்போ கரண்ட் வந்தாலும் சரி வராட்டும் சரி செல்ஃபோனை டார்ச் ஆன் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம கதவை போயிடும். எப்படின்னாலும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அல்லேலூயா. அப்போ முதல்ல யுத்தங்களை கேள்விப்படுறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். முடிவு உடனே விடாது. மறுபடியும் 7 வருஷம் ஆரம்பம். பாருங்கள், அந்த ஆரம்பத்தில் யுத்தம் வந்து 7 வருஷம் இருக்கும். சரி, இப்போ யுத்தத்தில் ஏவுகணைகள் மூலம் லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யாவுடைய படைகள் உக்ரைனுக்கு வந்து, உக்ரைனும் இஸ்ரேலும் ஒன்று தான். இஸ்ரேலுடைய பிரதமர் அவங்கெல்லாம் யூதர்கள், உக்ரைனுடைய பிரதமரும் யூதர் தான். அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அதனால் இனி இஸ்ரேலுக்கு சாஞ்சாலும் சாயம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் இருக்குது. தேசத்தில் அமைதி இல்லை. ஆகவே ஆண்டோட வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறதுன்னு சொல்லி, ஆண்டோட வருகைன்னு சொன்னால் கண்ணை மூடி முழிக்கணும்னா அவரும் வந்துட்டு பரிசுத்தவான்களை எடுத்துகிட்டு போயிடுவார். அப்புறம் உலகத்தில் அந்திகிறிஸ்து காலம் உண்டாகும். என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. சரி, அடுத்தது யுத்தங்களில் எக்கச்சக்கமான ஏவுகணைகளை உருவாக்குறேன். ஏன் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை அடிக்கிறான்னா, அவன் யூரோனியம் தயார் பண்ணி அணுகுண்டை செய்து ஒரே போடாக இஸ்ரேலை அழிச்சு போடுவான்னு சொல்லி தான் அவன் இஸ்ரேலை அடிக்கிறான். ரஷ்யாவை ஈரானை அடிக்கிறான். அப்போ தேவனோட பிள்ளைகளே, இப்படி சண்டை நடந்துகிட்ருக்கு உலகத்தில். நேற்றுக்கு படித்தோம், இஸ்ரேல் மலைகளில் ரஷ்யா வந்து சண்டை போடுவான்னு படித்தோம். அவன் என்ன பண்ண போகிறான்களோ தெரியல. வேதத்தில் ஒரு புள்ளியோ வள்ளியோ மாறாது. அது அப்படியே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்ம இந்தியாவு கூட பெரிய ஆபத்தில் தான் இருக்கிறது. என்றைக்கு நம்ம மேலே வந்து குதிக்கிறாங்களோ தெரியாது. நம்ம கூடங்குளத்தில் தோத்துறோம். கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் இருக்குது. அதில் நேராக என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, அந்த சீனாக்காரன் ரேடாக வச்சுருக்கான், எல்லாம் வச்சுருக்கான். ஒரு ஏவுகணையை இந்தியாவுக்கு நேராக வச்சுருக்கான். நேராக கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வந்து அடிக்கத்தக்க வச்சுருக்கான். புட்டார் ஒரு அடி அடித்தான்னா அவ்வளோதான். தமிழ்நாட்டில் மதுரை வேறு ஆக்சிஜன் இருக்காது, கேரளா முழுவதும் ஆக்சிஜன் இருக்காது, போச்சு. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அதனால் தேவனோட பிள்ளைகளே, யுத்தங்களையும் செய்திகளை கேள்விப்படுகிறோம். அடுத்தது 2ஆம் முத்திரையை கர்த்தருடைய கரங்கள் உடைக்கும் பொழுது பாருங்கள், 1ஆம் முத்திரை யுத்தம். இது நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். 2ஆம் முத்திரை வந்து சமாதானக்கேடு.
ஒருவன் வெட்டி கொன்று அழிப்பான். யார் எவருன்னு சொல்ல முடியாது. ரோட்டில் போகிற வழியில் எப்போ வெட்டு விழும், எப்பொழுது ஒருத்தன் கொல்லுவான்னு சொல்ல முடியாது. அப்படியே பட்டயத்தை பிடிச்சிருந்தான். சிவப்புன்னா டேஞ்சர் தான், அபாயம். பார்த்தீங்களா, அந்த குதிரை வரும். அந்த குதிரை வரும் பொழுது அந்த ஆவி மனுஷனை ஒருவர் சமாதானம் இல்லாமல் சமாதானத்தை எடுத்து போட முடியாத அந்த ஆவி என்ன பண்ணும், மனுஷனை ஒருவரை கொண்டு போடும். சொல்லுங்க, ஒருவரை கொண்டு போடும். இப்படிப்பட்ட சமாதானத்தை கெடுக்கிறதான சொல்லாத ஆவி வரும் என்பதை பற்றி வேதத்தில் நாம் படிக்கிறோம். இல்லையா? ஆமாம். முதலாம் முத்திரை சொன்னோம். ரெண்டாம் முத்திரை சிவப்பு குதிரைன்னு சொல்லி பார்த்தோம். இந்த சிவப்பு குதிரையை சொல்லும்பொழுது டேஞ்சர் தான். சிவப்புனாலே டேஞ்சர் தானே. மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது. அதிக காலத்தில் ஒருவர் வெட்டுவான். சமாதானம் அதே ஆவடியில் 7 பேரை ஒருத்தன் வெட்டி போட்டான். ஜட்ஜி கேட்டார், ஏமா நீ அப்பா 7 பேரை வெட்டினேன், சமாதானம் கிடைக்குமான்னு வெட்டினேன்னா. இப்போ பார்த்தீங்களா, ஒரு இப்போதே வெட்டு குத்து நடக்குது. ரோட்டில் போகிற வழியிலே வெட்டிடுவாங்க. இப்பவும் கூட அங்கே வெட்டு குத்துலாம் நடந்துதான் செய்யுது. அதுக்காகவே அதிக காலத்தில் இதோட பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு பாஸ்டர் அமெரிக்கா போனார். கதவை கூட்டிகிட்டு வெளியே வந்தார், ரூம் சாவியே எடுத்துட்டு. அவன் சோத்திரம் ஃபோன் கால் ஆச்சு. அவன் உடனே உள்ளே போய் ஃபோன் அட்டன் பண்ணாச்சு. அப்போ அந்த காலத்தில் செல்ஃபோன் கிடையாது. போய் அட்டன் பண்ணிட்டு வந்தான். வெளியே வரும்போது அந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய செத்து கிடக்கான். மிஷின் கண்ணை வச்சு அடித்து அந்த நேரம் கொண்டு போட்டான். ஃபோன் கால் வரலன்னா இந்த பாஸ்டர் செத்து போயிருந்தார். அது பேர் ஞானத்துறேன். மெட்ராஸில் இருக்காரு. ஆனால் அப்படியே உலகத்தில் சோதரம் சில காலத்துக்கு முன்னாலே நடந்தது. இப்போவும் அப்படிதான். மனுஷன் பாருங்க, அதிகத்து காலத்தில் மனிதர்கள் செத்து போவார்கள். ஆயிரக்கணக்கான அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் டெட் பாடி அங்கேயுமாக கிடக்கும். ரோட்டில் அடக்கம் பண்ணுவார் இல்லாமல் டெட் பாடி விஷயம் அங்கேயுமாக கிடக்கும். அப்போ சோதரம் இப்போ நீங்கள் செத்து போனீங்கன்னா உங்களை தூக்கி வச்சு அழுகிறதுக்கும் அடக்கம் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்கும். ஆனால் அதிக காலத்தில் நீங்கள் செத்து போனீங்கன்னா உங்களை தூக்கி வச்சு அழுகிறதுக்கும் அடக்கம் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காது. ஆகவே நீங்கள் எப்போ சாகணும் நான் சொல்லலை, வருகையில் போகணும்னு தான் சொன்னேன். இல்லையா? அதனால் அப்படி தான் தெருக்கள். இப்போ கூட ஹைவேயில் போனீங்கன்னா லாரி வேகமாக போகுது, குடிக்காரங்க போகிறாங்க, அடித்து விட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கான். இவ்வளோ தான் குடிச்சிட்டேன்னா ரோட்டில் அப்படி தான் அலசி தான் போவானுங்க. அடிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பான். நிற்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா போலீஸு பிரச்சனை. அப்படி தான் அதிக காலங்களெல்லாம் நடக்கும். ஒருவர் வெட்டி கொள்வதற்கான சமாதானத்தை எடுத்துப்போம். முதலாவது யுத்தம், 2வது சமாதானம் கேட்டான், 3வது பஞ்சம். கருப்பு குதிரை, கருப்புனாலே துக்கம் தான். பஞ்சம் பட்டி பசினாலே பாருங்க, ரோடெல்லாம் உடஞ்சி கிடக்குது. பார்த்தீங்களா, பஞ்சம் பட்டி பசி. யாருக்கெல்லாம் பஞ்சம் பட்டி பசி தெரியும் சொல்லுங்களேன். பஞ்சம் பட்டி பசி தெரியும்னு சொல்கிறோம், கை தூக்குங்க. ஆமாம், நீங்கள் கையே தூக்கலை. நீங்கள் அம்மா உபவாசமே பண்ண மாட்டீங்களோ வச்சுக்கல. உபவாசம் பண்ணாதானே பஞ்சம் பட்டி பசிலாம் தெரியும். உபவாசம் பண்ணால் சிலர் டீ குடிப்பாங்க, சிலர் காஃபி குடிப்பாங்க, சிலர் ஜூஸ் குடிப்பாங்க, சிலர் சூப்பு குடிப்பாங்க. பின்ன ஒத்துக்கு சாப்பாடு இருக்கிற நேரம் அவ்வளோவும் கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் தண்ணி குடிக்காமல் உபவாசம் பண்ணுறதும் பவர் ஜாஸ்தி. வந்து தண்ணி குடிக்காமல் உபவாசம் அப்படியே பண்ணணும். அதெல்லாம் அதிக காலத்தில் பஞ்சம் பட்டினி பசி சாப்பாடே கிடைக்காது. போதும் நம்மளாலே இப்போவுமே யுத்தம் நடக்கிற இடத்துல சாப்பாடு இல்லை. இந்த தீவிரவாதிகள் எல்லா சாப்பாடுகளையும் பொருட்களையும் வாங்கி வச்சுட்டு ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கல. அந்த பிள்ளைகள் பட்டியாடுறதுனால காட்டியே வருமானத்தை வாங்கி தின்னுவிட்டு இந்த ஏழைகளுக்கு கொடுக்காம இருக்காங்க. அதுவே வலிச்சு சாகுது. இடத்துல கொடுமை பார்த்தா நரகம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது என்பது பெரிய யோசனையாக தான் இருக்குது. ஆண்டவர் ஒரு அழிலே சுத்துங்களேன், உச்சாம அழிலே சுத்துங்கள். அப்போது முதல்ல என்ன யுத்தம், 2வது என்ன சொல்லுங்கள் சமாதான கேடு, 3வது என்ன சொல்லுங்களேன் பஞ்சம் பட்டினி பசி. மனுஷனுக்கு பசிச்சா ஒரு படம், வயிறு நிறைஞ்சா ஒரு படம். வயிறு நிறைஞ்சால் சந்தோஷமாக இருப்பான், பசிச்சா அவனால் தாங்க முடியாது. அதனால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. பசி பட்டினி பாருங்கள், தேவரோட பிள்ளைகளே, 2யும் தாங்க முடியாது. வேதனையும் தாங்க முடியாது, பசி பட்டினியும் தாங்க முடியாது. அதிக காலத்தில் சாப்பாடு இருக்காது. சாப்பாடுலாம் மக்கள் என்ன செய்வாங்க, தேவரோட பிள்ளைகளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வசனம் கிடைக்காத பஞ்சமும் இருக்கும், சரி இது கிடைக்காத பஞ்சமும் இருக்கும், சாப்பாடு கிடைக்காது.
பஞ்சப்பட்னி. என் தகப்பன் வீட்லேயும் பூர்த்தியான சாப்பாடு இருக்குன்னு அருமையான யார் ஸ்தோத்திரம் இளையமாற வந்தோம். ஜாலியாக போயிட்டு காலியாக வந்தோம். அதனால் தேவனுடைய ராஜ்யத்தில் போனால் பூர்த்தியான சாப்பாடு. இங்கெல்லாம் தீர்த்து காலத்தில் வரும்போது பெரிய பஞ்சப்பட்னி பசி உண்டாகும். நீங்கள் புலம்பல் 4:10 வாசிங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்குன்னா, பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பாங்கரை போல கருத்து போயிற்று. சோதனம். பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பாங்கரை போல கருத்து போயிற்று என்பதாக சொல்லி நீங்கள் புலம்பல் 4:10 எடுத்து வாசிங்களேன். இப்போ 5:10 எடுத்து வாசிங்க. 5:10 பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பாங்கரை போல கருத்து போயிற்று. பார்த்தீங்களா? போதும். மொத்த 4:10 வாசிங்க. அவங்க என்ன பஞ்சத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. இறக்கமுள்ள ஸ்திரீகளுடைய கரங்கள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. இப்போ பஞ்சத்தில் அம்மாமார பஞ்சத்தின் கொடுமையில் இறக்கமுள்ள ஸ்திரீகளுடைய கரங்கள் தங்கள் பிள்ளைகளை சமைச்சாங்களாம். நீங்கள் பஞ்சத்தில் கௌதாரின்னா கோழின்னா புறான்னா அந்த இப்போ அப்படி சொல்லி பிள்ளைகளை சமைப்பீங்களா? பிள்ளைகளை சமைச்சு சாப்பிடுவீங்களா? அப்படி பிள்ளைகளை சமைச்சு ஒரு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் சாப்பிட்ருக்காங்க. பஞ்சப்பட்டை பசி குடும்பம் தாங்க முடியாது. அதை இறக்கமுள்ள ஸ்திரீ பிள்ளைகளை வெட்டிச்சிருந்தாலாம். இறக்கம் இல்லாத புருஷனே காலி பண்ணியிருப்பான். அப்படி தானே அதில் தோணுது. ஒருத்தி அப்படி தான் ஓமனான்னு சொல்கிறோம். ஊட்டியில் போயிட்டு புருஷனை காலி பண்ணி சாப்பிட்ருக்கா. எலும்புகளை எங்கள் கொண்டாட வச்சுருக்கா. லேவியா எலும்புகளை எங்களோட சூட்கேஸில் அடைச்சி இறக்கியிருக்கா. லேவியா பார்த்தீங்களா? இந்த மாதிரி பஞ்சப்பட்டினி பசி சொல்லுங்கள். அப்படியே அந்திகிறிஸ்து காலத்தில் தாங்க முடியாத பஞ்சப்பட்டினி பசி காணப்படும் என்பதை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். நம்மளால் பசி பட்டினியால் தாங்க முடியாது. எப்படியோ அதாவது அந்த துக்கம் பஞ்சம்னாலே துக்கம் தானே. தேர்தலில் மழை இருக்காது. நேற்றுக்கு சொன்னேனே 2 சாட்சிகள். மழையெல்லாம் ஆல்ரெடி மேகத்தெல்லாம் அடைச்சி போடுவாங்க. மேகத்தெல்லாம் அடைச்சி போட்ட பிறகு மழை பெய்யாது. மழை பெய்யாட்டே பஞ்சம் ஆயிரும்ல. பஞ்சத்தெல்லாம் சகிக்க முடியாது. இப்படியே அதிக காலத்தில் பெரிய பஞ்சம் தான். பாருங்கள் 4:10 புலம்பல்ல வார்த்தோம்ல, பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பக்கரையை போல கருத்து போயிட்டு. நம்ம தோல் ஏற்கனவே அடுப்பக்கரை மாதிரி தான் இருக்குது. யூதர்கள் ரொம்ப கலராக இருப்பாங்க. அவங்க தோலை எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. அப்படி பஞ்சப்பட்டி பசி உண்டாகும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லணும். அடுத்தது 4வது முத்திரை உடைக்கிற வேலையில் மிருகங்கள், துஷ்ட மிருகங்கள் சொல்லுங்களேன். துஷ்ட மிருகங்கள் வந்து கவனிச்சிக்கலாம். துஷ்ட மிருகங்கள் வந்து மனுஷனை அடித்து கொண்டு சாப்பிடும். காட்டில் உள்ள துஷ்ட மிருகங்கள் சிங்கம், புலி, கரடி, மூனாய் போன்ற துஷ்ட மிருகங்கள் மனுஷனை அடித்து கொண்டு சாப்பிடும் என்பதை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். அல்லேலூயா. துஷ்ட மிருகங்களால் அழிவு. இப்போ கூட கோத்தகிரி அந்த குன்னூர் பக்கத்துல எல்லாம் ஊட்டிலெல்லாம் துஷ்ட மிருகங்கள், முள்ளம்பன்றி, புலி மற்றும் காட்டு எருமைகள் இப்படிப்பட்ட மிருகங்கள்லாம் மனுஷனை அடிக்க தான் செய்யுது. அடித்து கொள்ளு. பாருங்கள், ஒரு ஜட்ஜி சொன்னாராம், புலியை 4 பேரும் புலியை கொண்டுச்சான். அந்த ஜட்ஜி சொன்னாராம், புலியை கொல்லாமல் அப்படிங்க. ஏன்னா ஜட்ஜி வீட்டில் ஆள் சாவலைல்ல. ஜட்ஜி வீட்டில் புலி பாஞ்சாதானே தெரியும். எதுதான் இருக்காங்களோ அந்த ஜட்ஜிகள் தான். புலி 4 பேர் கொண்டிருக்கு, அதை கொல்லாமல் பிடிக்கணுமா? இவர் வீட்டில் பாஞ்சாச்சுன்னா என்ன கொண்டு பிடிக்கிறான்னு சொல்லுவார்ல. உனக்கும் தான் ரத்தம், அடுத்தவங்க தான் கழிச்சிருங்க அப்படிலாம் சொல்கிறாங்க உலகத்தில். என்ன செய்வது? இப்படி துஷ்ட மிருகங்களும் நீங்கள் பரலோகத்துக்கு துஷ்ட மிருகங்களால் அடிபட்டு இருக்க உலகத்தில் சாகணுமா? பரலோகத்தில் போய் விருது ருசிக்கணுமா? ஆமாம். அப்படின்னா பாதைக்கு தப்பி பரலோகத்துக்கு போகணும். துஷ்டம் சிங்கம், புலி, கரடி, ஓனாய் போட்டு அடிக்கிற பாருங்க அந்த படத்தில் வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரிலாம் நடக்கும். துவைச்சி தள்ளிடும். யானையெல்லாம் மனுஷனை தின்னாட்டாலும் அடி தின்னிக்கும். இப்படி அதிக காலத்தில் கொடுமையாக நடக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா. சரி, இப்படி பஞ்சத்தினால் முதல்ல யுத்தத்தினால் அழிவு, பஞ்சத்தினால் சமாதானம் கேட்டால் அழிவு, பஞ்சத்தினால் அழிவு, துஷ்டமிருகங்களால் அழிவு. அப்புறம் பாருங்கள், 5வது முத்திரையை கர்த்தருடைய கரங்கள் உடைக்கும் போது பரதீசில் இருக்காங்க பரிசுத்தவான்கள். பரதீசில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க?
சத்தியம் நீதி உள்ள ஆண்டவரே, எதுவரைக்கும் எங்களுடைய ரத்தத்தை குறித்து பழிவாங்காமலும் நியாய தீர்ப்பு செய்யாமல் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டாங்களாம். சொல்லுங்க, மகா சத்தமிட்டு கூப்பிட்டாங்களாம். அப்போதும் பாருங்க, அவங்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களே போல ரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியவுடைய தொகை இன்னும் நிறைவேறலை, ஆகவே உங்களுக்கு ஒரு வெள்ளை அங்கி தருகிறோம், நீங்களாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி இளைப்பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்பட்டது. 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசித்தீங்கன்னா அங்கே இருக்குது. வாசித்தோன்னா அந்த நேரம் மணி 12 ஆயிரும். எல்லா அவசரமும் எடுத்து வாசி சொல்லலாம், நேரம் ஆயிடும். இல்லையா? அவே இங்கே பாருங்கள், பரதீஸ்னே உங்களுக்கு வேலைக்கிழமை சொன்னேன், செத்து போன பாவிகளெல்லாம் பாதாளத்தில் இருக்காங்க, பரலோகத்தில் பரதீஸில் பசுவான்லாம் இருக்காங்க என்பதை உங்களுக்கு சொன்னேன். செத்து போன பாவிகள் தாழ்ந்த பாதாளத்தில் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் உயர்ந்த பாதாளத்திலிருந்து பசுவான்களை இயேசு உயர்ந்த பாதாளத்திலிருந்து பரதீசு கொண்டு போய் இன்று நீ என்னுடனே கூட பரதீசில் பயன்படுற மாதிரி எல்லா பசுவான்களையும் கொண்டாந்து விட்டுட்டாரு. இப்போ பசுவான்களாகிய தேவட பிள்ளைகள் மறித்தால் அவங்க பரதீசுக்குறான். பரதீஸ் போனோன்னா அங்கே வரவேற்புகள் ஜீவிச்ச கனிகள்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. பரதீசில் உள்ளவங்க ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பரதீசில் உள்ளவங்க அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, எங்களுக்காக வேண்டி கொடுங்க. ஆனால் அவங்க ஞாபகம் வந்தால் நம்ம ஞாபகம் வரும். மற்ற பசுவான்களுக்கு ஐஸ்வர்யமானுக்கு அவங்க குடும்பத்தையும் அண்ணன் தம்பி மாதிரிலாம் ஞாபகம் வந்தது மாதிரி பாவிக்கே ஞாபகம் வந்தால் பசுவானுக்கு ஞாபகம் வராதான். அப்போ அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சபையை ஆசிரியங்க, விட்டு வந்ததான குடும்பங்களை ஆசிரியங்க ஜெபம் அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அவங்கள்ட்ட சூசிய பெரியாரோட பெரிய மாதிரியாயே எங்களுக்காக வேண்டி கொள்ளணும்னா ரொம்ப கதிரிக்காக நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. இல்லையா? அதனால் தேர்தலே அப்போ பரதீசில் உள்ளவருக்கு இழைப்பாரு, கொஞ்சம் காலம் இழைப்பாரு. தொகை நிறைவேற சாட்சியுடைய தொகைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தொகை நிறைவேறும் போதும் இழைப்பாரு. நான் இப்போ சொல்வேன், என் ஜீவன் சொல்வேன், நீ இயேசுக்காகன்னு சொல்லணும். சொல்லுங்க, என் ஜீவன் சொல்வேன், நீங்கள் என்ன சொல்லணும்? இயேசுக்கா. உற்சாகம் சொல்லலாம், என் ஜீவன் இயேசுக்காக, என் ஜீவன் இயேசுக்காக, நம்முடைய ஜீவனை இயேசுக்காக. உலகத்தில் யுத்தத்தில் அநேக வீரமரணம் அடைகிறாங்களாம். ஆனால் நாட்டுக்காக தேசத்துக்காக தான் மதித்து பிரயோஜனம் இல்லை. பாவியான மனுஷன் நரகத்துக்கு தான் போகிறான். என்ன பண்ணுறது? பேசணும். ஆனால் ஆண்டவருக்காக ஒரு மனிதன் ஸ்தேவான் சொன்னபடி கல்லெறிந்து கொல்லப்படுகிற வேலையில் கர்த்தராகிய இயேசுவே என் ஜீவன் நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கன்னு ஒப்படைச்ச போது அன்பானே பரவராஜுக்கு போய் சேர்ந்தாங்க. இந்த மாதிரி நம்ம உலகத்தில் எல்ஐசின்னு ஒன்று இருக்குது, அதையும் இப்போ விற்று விட்டாங்களாம், என்னன்னு தெரியல. எல்ஐசி அதில் இன்சூர் பண்ணால் பணம் கிடைக்கும் இல்லையா? இப்போ அதையும் பெருசுகள்லாம் சேர்ந்து விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது ஜீசஸ் எல்ஐசி கம்பெனியில் நம்மளை இன்சூர் பண்ணிங்கன்னா ஆண்டவர் நம்ம உயிரோடு எழுப்பி நமக்கு 1000 வருஷம் சாட்சியில் பாக்கியம் கொடுப்பார். இல்லையா? அதுதான் சொன்னேன், என் ஜீவன் என்ன இயேசுக்காகன்னு சொன்னேன். நண்பாவோட இப்படி பரதீசில் உள்ளவங்க கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் அளிப்பார். ஜீவோஷத்தின் கனிகள் ஜீவ தண்ணீர் எல்லாம் அறப்பரவம் தான் அந்த பரதீசுன்னு சொல்லும். பலிபீடத்தை கீழே கண்டேன்னா பலிபீடம்னு சொல்லும் பொழுது அது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறதான ஒரு இடம் என்று சொல்லலாம். சரி, அப்புறம் 6ஆம் முத்திரை கர்த்தருடைய கரங்கள் உடைத்த போது சூரியன் கருத்த கம்பளி போல கருத்து போயிட்டு, சந்திரன் பாருங்க ரத்தமாக மாறி போச்சு, நட்சத்திரங்கள் கீழே பொறுப்புன்னு விழுது, மலைகள் தீர்வழியாகவும் தங்கள் இருப்பிடத்தை விட்டு மாறி போயிட்டு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்க, அந்த காலத்தில் அப்போ சூரியன் கருத்த கம்பளியை போல கருத்து போனால், அவளோட சூரியன் கருத்த கம்பளியை போல கருத்து போனால் என்ன நடக்கும்? தேவட பிள்ளைகளே, அமாவாசை இருந்தோட பயங்கரமா ஒரு நாள் அமாவாசை இருட்டில் 2 கையை வச்சுட்டு வந்தேன். அந்த அமாவாசை இருட்டில் கையை வச்சுட்டு வந்தேன், மரம் முட்டிடுவாங்க. 2 கை கடையில் ஒரு மரம் கிடைச்சது, முட்டினேன். என்ன பண்ணுறது? மண்டவீங்கமா மரவீங்கமா யோசிச்சு பார்க்கணும். இப்படியே அந்திகிறிஸ்து காலத்தில் யாரெல்லாம் மரம் முட்டை ஓடிங்க ஒரு அல்லியா சொல்லுங்களேன். அவன் அந்திகிறிஸ்து காலத்தில் நீங்கள் வருகையில் போகலையா? வருகையில் போகாமல் இங்கே தான் இருக்க போயிடலாம். என்னன்னே புரியாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்களே. அல்லேலூயா. நம்மளுடைய இப்படியே இருக்கு, பயங்கரமான இருக்கு. சந்திரன் ரத்தம் போல ஆயிடும். நட்சத்திரங்கள்லாம் அத்திக்காய்களை போல கீழே விழுமா. அத்திக்காய்கள் சொன்னால் அதாவது வானத்தின் நட்சத்திரங்கள் ஒரிஜினல் ஸ்டார் பூமியை விட பெருசாம். அதனால் இந்த சின்ன சின்ன நட்சத்திரங்கள் சொல்கிறது
அத்திகாய்களை போல சொல்லுங்கள், அத்திகாய்களை போல என்னது அத்திகாய்களை போல கீழே விழுக்கிறதுன்னு சொன்னா என்ன? ஆண்டவருக்கு ஒரு அழிலே சொல்லுங்க. அத்திகாய்களை போல கீழே விழுகிறதுன்னு சொல்லும் பொழுது பாருங்க, சின்ன சின்ன வீண் கற்கள் சொல்லுங்க, சின்ன சின்ன சத்தப்பட்டு சொல்லுங்க, சின்ன சின்ன வீண் கற்களை குடிக்கிறது. அந்த வீண் கற்கள் என்ன பண்ணும்? சோதரம் வானத்திலிருந்து பல்லு கீழே விழும். கீழே விழும்போது அந்த வீண் கற்கள் விழுகிற வேலையில தேவனோட பிள்ளைகளே, அந்த ஊர்கள்லாம் சில ஊர்கள்லாம் அப்படி கல் மூடி அப்படியே மூடி போயிடும். இப்போ சோதரம், இப்போ நம்ம ஊர் திருநெல்வேலி ஒரு 25-30 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 50 கிலோமீட்டர் கல் விழுந்துச்சுன்னா அவுட்டு. 20 கிலோமீட்டர் தான் இருக்கும், 10 கிலோமீட்டர் தான் சுற்றளவு இருக்கும்னு வைங்களேன். 40-50 திருநெல்வேலி அவுட்டு. சொல்லுங்கள், திருநெல்வேலி அவுட்டு. அப்படியே ஒவ்வொரு ஊர்களும் அவுட்டு. தூத்துக்குடி அவுட்டு. அப்புறம் சொல்லுங்களேன், கோயில்பட்டி அந்த கல் வந்து மூடினா சிலர்லாம் மார்க்கெட்டுறான். என்ன மார்க்கெட்டுறாங்க தெரியுமா? ஹாய், இத்தனை இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ குரோஸ் பணம் இருக்குது, இவ்வளோ மாடி கட்டடம் இருக்குது, என்னை அசைக்க யாராலையும் முடியாதுன்னு சொல்கிறான். என்னை அசைக்க யாராலையும் முடியாது. அப்படி பாருங்க, அப்படி சொல்கிறான். அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க பாருங்க, பெருமை தட்டுறான். மேலேருந்து கல் வருதுடா, வீட்டையும் காணாது, இடத்தையும் காணாது, உன்னையும் காணாது. இல்லையா? அதனால எந்த நம்பிக்கையுமே உலகத்தில் இல்லை. சக்குன்னா அப்படியே கல் விழுந்துன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் பூமி அதிர்ச்சியில் எல்லாம் ஜனங்கள் 3 மாடி கட்டடம் உள்ள போயிடுச்சு. எல்லாம் நடக்குது உலகத்தில். எப்போ என்ன ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நட்சத்திரங்கள் மின்கற்கள் விழுந்து அப்படியே பட்டங்கள் மூடி போயிடும். எந்த நம்பிக்கையும் முடியாது. சில சந்தன மரம் இருக்குடா, கப்பரை ஸ்டேட் இருக்குடா, நீலகிரி மரம் இருக்குடா, எல்லாரும் மேலேருந்து கல் வந்து மூடி போடுங்களா என்பதை மனசில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது என்ன? 7ஆம் முத்திரையை கர்த்தருடைய கரங்கள் உடைத்தன. 7ஆம் முத்திரையை கர்த்தருடைய கரங்கள் உடைக்கும் போது கவனிங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி உண்டாயிடுச்சு. பரலோகத்தில் ஏறக்குறைய 1/2 மணி நேரம். ஏன் அமைதி உண்டாயிடுச்சுன்னா, எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் ஏற்கனவே அங்கே இருக்கிற தூதர்களும் இந்த உலகத்தை பார்க்கிறார்கள். உலகத்தை பார்க்கும்போது உலகம் பெரிய ஆபத்துக்குள்ளே போகிறது. பெரிய ஆபத்துக்குள்ளே இந்த உலகம் போகிறதுனால கவனிங்க, உலகத்துக்குள்ளே போகிறதுனால தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துக்குள்ளே ஆபத்துக்குள்ளே போகிறதுனால ஜனங்கள் அப்படியே அப்செட் ஆகி, இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களும் தூதர்களும் அப்செட் ஆகி தேவனை துதிக்க விடமாக இருந்து போய் நிற்கிறோம். பரலோகத்தில் தூதர்கள் உண்டான முதற்கொண்டு சேனையின் கத்த பரிசுத்தருந்து சேனையின் முழக்கம் போல திரளான ஜனங்களில் ஆரவாரம் போல பெருவெள்ளத்து இறைச்சலை போல சுத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த 6ஆம் முத்திரை கர்த்தருடைய கரங்கள் 7ஆம் முத்திரை உடைத்த நேரத்தில் அங்கே ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதல். அது அமைதல்னா ஒன்றும் அந்த ஆபத்து, இந்த உலகத்துக்கு வருகிற ஆபத்தை அந்த ஜனங்கள் தூதர்களும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பஸ்வாங்களும் பார்க்குறான். தெய்வத்தை துதிக்க கூட மறந்து அப்செட் ஆகிடலாம். அந்த விதமான ஆபத்து இந்த உலகத்துக்கு வரும். தூதர்கள் சொல்கிறாங்களா, ஐயோ ஆபத்து வரும்னு சொல்ல கேட்டேன்னு சொல்கிறாங்களே, அல்லேலூயா. அதுவே எவ்வளோ பயங்கரமாக. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒரு ஆள் வண்டியில் 2 வீலரில் மனைவியை பின்னால் வச்சுட்டு குழந்தைய பின்னால் வச்சுட்டு போகிறாருன்னு வைங்களேன். ஸ்பீட் பிரேக்கரில் ஸ்பீடாக போகும்போது தூக்கி அடிச்சிச்சு, பிள்ளையை விட்டுட்டா மனைவி. பிள்ளை பின்னால் வந்து காரில் அடித்து சாகுது, நசுங்கி சாகுது. அப்போ என்ன பெரிய அதிர்ச்சி உண்டாயிருக்கூடாது, வாய் பேச முடியாதா? இதே மாதிரி தான் புரியுதா? திருச்சி மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து தண்ணியில் விழுந்தது. இடிபாட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்க, தலை போனது, கால் போனது, கை போனது. ஐயோ, பிள்ளைகள்லாம் போய் பார்த்துட்டு தம்பிமா சொன்னாங்க, 3 நாள் வரை எங்கள் பேச முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அப்படி அந்த நரக காட்சிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. முன்னால் திருச்சி மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து தண்ணியில் விழுந்தது கழிவு முடியும். அது மாதிரியே ஐயோ ஆபத்து வரும்னு சொல்லுங்கள். இப்படி 7 முத்திரைகள் சொல்லுங்கள், 7 முத்திரையில் நடந்ததான சம்பவங்கள் பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் வந்து
வருங்காலத்தில் நடக்க போகிறதான சம்பவங்களை அறிஞ்சு இதுக்கெல்லாம் நாம் தப்பி பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். அப்போ 7 காரியங்கள் சொன்னேன். அந்த பரலோகமே அமைதி ஆகக்கூடிய அளவுக்கு அப்படியே நிலகுலைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அந்த தப்பிச்சு போனாங்கன்னா இந்த உலகம் எவ்வளோ தூரம் ஆபத்துக்குள்ள ஆகுதுன்னு யோசிப்பார். சரி, அடுத்தது எக்காலம் ஊதுறான். என்ன சொன்னேன்? எக்காலம் 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போ நீங்கள் அதை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கும். 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினி கலந்த கல்மழையும் உலகத்தில் கொட்டப்பட்டது. பூமியில் உள்ள 3 பங்கு மரங்கள் எரிஞ்சு போச்சு, பசும்புல் எல்லாம் எரிஞ்சு போச்சு. வாசிங்க. 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால மரங்களில் 3 பங்கு மேலும் மரங்களில் 3 பங்கு வந்து போயிட்டு பசுப்புல் எல்லாம் எரிஞ்சு போச்சு. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அக்கினியால் எரிகிற மலை கொண்டு சமுத்திரத்திலே போடப்பட்டது. அர்த்தமாயிட்டு பாருங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒன்றா வாசிக்கலாம். பார்த்தீங்களா? இங்கே முதலாவது வானத்தில் கல்மழை பெய்யுது. நம்ம ஆலாங்கட்டி மாதிரி பெரிய பெரிய கல்மழை பெய்யும்ல, அது அக்னியாக பெய்யும். பசும்புலெல்லாம் எரிஞ்சு போவோம், 3 பங்கு மரங்கள்லாம் எரிஞ்சு போவோம். நான் ஒன்றா சொல்வேன். நீங்கள் எரிஞ்சு போச்சு. தானிய வகைகள் எரிஞ்சு போச்சு, பழ வகைகள் எரிஞ்சு போச்சு. தோற்றம் பாருங்க, காய் வகைகள் எல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்போ மழை பெய்யாமல் பஞ்சப்பட்டினி பசி வேறு. முதல்ல அதிக காலத்தில் 2 சாட்சிகளால் மழை பெய்யாமல் பஞ்சப்பட்டினி வேறு. இங்கே முத்திரை உடைக்கிற வேலையில் பஞ்சப்பட்டினி வேறு. அப்புறம் இப்போ வேற இந்த கல்மழை வந்து வேறு பஞ்சப்பட்டி. இப்போ உலகத்தில் ஜீவிக்க முடியுமான்னு பாருங்கள். எவ்வளோ கஷ்டங்கள் உலகத்தில். மரங்கள் 3 பங்கு வெந்து போச்சு தான். அப்படியே நம்ம மரவள்ளி கலந்த பானையில் வச்சு அவிச்சா எப்படி வெந்து போதும், அந்த மாதிரி வெந்து போகும். பசும்புல்லாம் எரிஞ்சு போகும். ஆடு மாடு பசும்புல் இல்லை. அப்புறம் காய்கறி வகையெல்லாம் தானிய வகையெல்லாம் எரிஞ்சு போச்சோம். எவ்வளோ பட்டி பசிகள் உண்டாகும் எப்படி யோசிப்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கணுமா, பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படணுமா? எடுத்துக்கொள்ளப்படணும்னா இந்த வாதைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும். வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி பைபிளில் இருந்தாலும் இந்த உலகத்தில் உங்கள் கூடாரத்தில் வாதையானது எல்லாம் பரலோகத்தில் உங்கள் கூடாரத்தில் வாதையானுக்காது. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? ஆமாம். நான் இந்த உலகத்தில் வீட்டை விட்டுட்டே ஓடாண்டி தான். அதிக காலத்தில் வீட்டிலே இருக்க முடியாது. பாருங்கள், 666 கறிக்கலைன்னா தூக்கி இழுத்துட்டு போயிடுவோம். சரி, இல்லையா? அப்படியே அந்த தீனால ஏறியிருப்பாங்க. நான் 3 தடவை கல்மழையை பார்த்துருக்கேன். வாலாங்கட்டி கல்மழை. ஒரு இடத்துல கல்மழை இருந்தால் கல் பட்டா 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 படம் அடிக்குது. காலையில் போய் பார்த்தா ஆலமரம்லாம் தூக்கி எரிஞ்சிருக்கு. கல்லெல்லாம் காரில் விழுந்து பெரிய பெரிய சொட்டை சொட்டையாக பள்ளம் வந்துருக்கு. ஐயோ, ஏதாவது கார்கள் ரோட்டில் இருந்த கார்கள் ஏதாவது சோதனம் ஏர்போர்ட்டுக்கு என்னதும் கார்கள் போச்சுன்னா ஆலமரங்கள்லாம் ரோட்டில் விழுந்து கிடக்கும். எவ்வளோ பயங்கரம் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அந்த காலத்தில் இனி நடக்க போகுது. முன்னால் நடந்தது போல அக்னி மழை, கந்தவங்களை. அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? 2வது கர்த்தருடைய கரங்கள் உடைத்த போது, அந்த ஊதின போது, அதே 2ஆம் எக்காலம் இந்த தேவதூதன் ஊதும் போது மலை போட்டு வந்து விழுந்தது. விழுந்த உடனே தண்ணியெல்லாம் தெரியுது. பார்த்தீங்களா? தண்ணியெல்லாம் தெரியுது. அப்புறம் அந்த ஏரியாவிலலாம் தண்ணியெல்லாம் ரத்தமாயிடுச்சு. மீன்கள்லாம் சுற்று போச்சு. அப்புறம் அந்த ஏரியாவில் வர்ற கப்பலில் 666 தெரிக்கிறதுனால இந்த ஏரியாவில் கப்பல்லாம் பாருங்கள் தோற்றம். அதுவும் அங்கே உள்ள ஆட்களை செத்து போனாங்க. இப்படியே 2வது காலம் தேவர்கள் ஊதும்போது நடக்கும். பெரிய மலை கொண்டு பூமியில் விழும்போது தண்ணி 3 பங்கு ரத்தமாகும்னு சொல்லிட்டு 3 பங்கு தண்ணி ரத்தமாகும்னா அந்த ஏரியாவில் என்ன இருக்காது சொல்லுங்கள்? மீன்கள் செத்து போயிடும். அந்த மீன்களை அப்புறம் கரையில் ஊதும்போது அதை கருவாடாக்கி சாப்பிட்டோம். மனுஷனுக்கு கருவாடா பாய்சன் ஆகிடும். அப்படியே அதிக காலத்தில் காய் கறி கிடைக்காது. 2வது மீன் கிடைக்கும். சிலருக்கு மீன் வாடகை இல்லைன்னா சாப்பாடே இறங்காது. அதிக காலத்தில் மீன் செத்து போயிடும். அதனால் ஒன்றுன்னா சொல்வேன்,
நீங்கள் முதல்ல எரிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க. வாழை மரங்கள் எரிஞ்சு போச்சு, தென்னை மரங்கள் எரிஞ்சு போச்சு, பயிர் வகைகள் 3/4 எரிஞ்சு போச்சு. அதே மாதிரி மீன் வகைகள் சொல்கிறேன், நீங்கள் செத்து போச்சுன்னு சொல்லுங்க. சாலை மீன் செத்து போச்சு, வாழை மீன் செத்து போச்சு, இறால் மீன் செத்து போச்சு. எப்படி மீன் வகைகள் எல்லாம் மீன் வகையும் 3/4 செத்து போகும். இப்படி அதிக காலத்தில் காய்கறி கனியும் கிடைக்காது, மீன் வகைகளும் கிடைக்காது. என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. காய்கறி கனிகளும் கிடைக்காது, மீன் வகைகளும் கிடைக்காது. அதிக காலத்தில் அவ்வளோ கஷ்டம். பாத்தீங்களா? நீங்கள் நல்லா உற்சாகமாக சொல்கிறீங்களா? செத்து போச்சுட்டே சோதனம். சீசன் கப்பல்களையும் தேவன் உடைக்கிறான். பாருங்கள், வந்த கப்பல்களில் ஜனங்கள் 666 முத்திரையை தருகிறான். அங்கேயும் ஆண்டவர் கொள்கிறாரு. மீன் வகைகள்லாம் ரொம்ப மீன் சரியத்துக்கு ஆரோக்கியம் தான். ஆனால் அதிக காலத்தில் மீன் கிடைக்காது. மீன் பிரியர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. சொல்லுங்களேன். வாழை மீன், சாலை மீன், உனி மீன், சால் மீன், சீலா மீன், செம்பரை கப்பல் செத்தா போச்சு, உடைஞ்சி போக கப்பல்லாம் 3/4 உடைஞ்சி போய் எல்லாம் பாருங்கள். இப்படி அதிக காலத்தில் நடக்கும். இது கதை கிடையாது. அப்படியே இந்த எக்காலம் ஊறும்போது நடக்கும். 3ஆம் எக்காலம் ஊதுற வேலையில் மலை போனது எரிஞ்சு விழுந்தது 2வது காலத்தில். 3வது காலத்தில் ஸ்டார் ஒரு நட்சத்திரம் எரிஞ்சு விழுந்தது. அப்படியே விழுந்த உடனே நீர்நிலைகள்லாம் அந்த கல்லுகள்லாம் போய் விழுந்தது. எட்டியை போல தண்ணியெல்லாம் கசப்பாயிடுச்சு. அந்த தண்ணியை குடித்து ஜனங்கள் 3/4 ஜனங்கள் செத்து போயிட்டான். அது சாவு தண்ணி குடித்து சாகணுமா, ஜீவ தண்ணி குடித்து ஜீவன் அடையணுமா? சொல்லுங்க. ஜீவ தண்ணி குடித்து ஜீவன் அடைய, ஜீவ தண்ணி பரவாயில்ல. இதை நீங்கள் இந்த விளக்கமாக இதெல்லாம் அறியணும்னா பென்ட்ரைவ் இருக்கு. அனாதி காலத்தில் நித்திய காலம் வரை உள்ள பென்ட்ரைவ் கொண்டு வந்திருக்கேன். தேவைன்னா வாங்கி போகலாம். பணம் கொண்டு வரலைன்னா ஜிபேல நீங்கள் போட்டுக்கலாம். தோத்திரம் பண்ணுவாங்க. அருமையான அனாதி காலம் முதல் நித்திய காலம் உள்ள செய்திகள் உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். பாருங்க, நீங்கள் தேவையான வாங்கிக்கலாம். போட்டு வீட்டில் போட்டு எல்சிடியில் போட்டு பார்த்துக்கலாம். உங்கள் சொந்தக்காரங்களையும் போட்டு பார்த்துக்கலாம். சரி, அதனாலே இப்போ பாருங்க, சாவு தண்ணி குடிச்சு ஜனங்கள் சாகலாம். பரலோகத்தில் ஜீவ தண்ணி இருக்கு. ஜீவநதி ஓராமான் சியோன் பட்டணம் காணுதுன்னு அங்கே ஜீவ தண்ணீர் இருக்கு. அந்த ஜீவ தண்ணீரை நாம் பார்க்க வேண்டும். இல்லையா? அவங்க காலத்தில் விஷம் போட்டு கொள்றாரு. 666 முத்திரை தெரிஞ்சவங்கள சாவு தண்ணி குடிச்சு சாப்பிடணுமா, ஜீவ தண்ணி குடிச்சு ஜீவன் அடையணுமா? அவங்களை எல்லாரும் சத்தம் கேட்குதா? ஆமாம். இதை விட சவுண்டாக நான் பேசுவேன். சின்ன பொட்டுக்கு கொஞ்சம் சவுண்டு போட்டால் ஏன் உயிரும் வாங்கணும். அதனால் ரொம்ப சவுண்டு போட்டால் உங்களால் தாங்க முடியாது, அலறிட்டு இருக்கோம். சரி, அப்புறம் பாருங்கள், இப்படி 1000கணக்கான பேர் செத்து போயிட்டான். அப்புறம் 4ஆம் எக்காலம் ஆண்டோடைய தூதம் ஊதும் போது சூரிய சந்திர நட்சத்திரங்களில் சேதம் உண்டாச்சு. அது வாசிக்க சொல்லலாம். வாசிக்கணும்னா நேரம் ஆகிடும். சோத்திரம். நான் வாசிக்க சொல்லிட்டு நான் பாட்டில் உங்களுக்கு சொல்லலாம். மறுநாள் நீங்கள் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சிலருக்கு நேரம் ஆகிட்டுனா துண்டை தூக்கிட்டு வரல போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு கூட்டத்தில் அப்படி தான் எல்லோரும் போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்னாலும், என்னையா நீங்கள் நிற்கிறீங்க கடைசி வர, நீங்கள் தான் என் பிரச்சனை கேட்டீங்க. நான் என்ன காரணம், அந்த மேசை திருப்பி என் விரிப்பு இதை வாங்கிட்டு போகிறதுக்கு நிற்கிறேன். அந்த மாதிரி காணப்படக்கூடாதுல்ல. அதனால் வச்சுருக்கிறீங்க எல்லாரும் புரியுது. அப்போது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களில் உடஞ்சி ராசிகள்லாம் சேதமாகி பெரிய பிரச்சனையாயிடும். ராசிகள் சேதமானால் அது எல்லாருக்கும் ராசி பலன் இருக்குது. தேவ பலன் வேறு, ராசி பலன் வேறு. ஆனால் ராசிகள் நமக்கு பிரதிபலம் செய்யாது, அனுகூலம் செய்யும். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்தாது. அதுவும் நமக்கு ராசி பலனை வச்சு அனுகூலம் பண்ண பிரதிபலம் பண்ணாது. ஆனால் ராசிகள் அதிக காலத்தில் சில வயிறு தம்முன்னு ராசி உடஞ்சி முன்னாலத்தெல்லாம் வயிறு தம்முன்னு வீங்கிடும். இடது பக்கம் சிலருக்கு வேலை செய்யாது, வலது பக்கம் செயலுக்கு போயிடும். சிலருக்கு கூண் விழுந்துடும். அன்றைக்கே ஊட்டியில் போனோம் பார்த்துக்கிட்டேன். ஒரு அம்மா இருந்தாங்க. என்னம்மா சோத்திரம் ஐயா, நான் என்னம்மா அது ஜோம் பண்ணணும் ஐயா. எதுக்கு என்ன முக்காடை கலத்தி காட்டினாங்க. கண்ணை எந்த கட்டி வீங்கிருக்கு, அம்மனை வீங்கிருக்கு. ஏமாண்ண இந்த குழுவில் பிடிக்கல, குழு பிடிக்கல அப்படி ஜோம் பண்ணி விட்டேன். அப்புறம்
உள்ள ரூமில் போனால் வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு ஐயா கண்ணமைக்கு போய் உட்காந்துருக்காரு. குளிரே அவங்களுக்கு பிடிக்கலையா. அப்புறம் இன்னொரு அம்மா வந்தாங்க. அதான் அந்த அம்மா ஆடிட்டே தலை ஆடிட்டே இருந்தது. பாவமாக இருந்தது. ஐயோ இந்த அம்மாவுக்கு நரம்பு தலைச்சிப்படியே தலை ஆடிட்டே இருந்தது. என்னம்மான்னு தலை ஆடிட்டு இருக்கு ஐயா, ஜெபம் பண்ணணும்னா ஜெபம் பண்ணிவிட்டேன். தலை நின்றுதும் ஆடிச்சோ தெரியல. நான் யோசித்தேன், இந்த அம்மா வாலிபத்தில் என்ன ஆட்டம் ஆடிப்பா இல்லை வயதான பிறகு இப்படி ஆடுறாங்க. அதனால் வாலி பிள்ளைகளும் ரொம்ப ஆட்டம் ஆடாதீங்க, பின்னால் ரொம்ப ஆட வேண்டியது வரும் இல்லையோ. இல்லையா? அதனால் தேவன பிள்ளைகளே, அந்த ராசிகள் சேதமானால் மனுஷனுக்கு எங்கேயும் சேதமாயிடும். விளக்கச்சா அவங்களுக்கு இந்த ராசிகள், இந்த ராசிகளும் உண்டு உலகத்தில். அது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு பாருங்க, நம்மளாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதாவது பல்லவர் கவர்மெண்ட், நம்மளும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒன்று செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், சோதரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வேலை செய்ய விடாமல் ஆக்கிட்டாங்கல்ல. இந்த பிரேத பெட்டியை ஹேக் பண்ணி நாசமாகிட்டாங்களா. நேற்று சொன்னோம்ல, வழங்கலையும் உங்களுக்கு சோத்திரம். அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அவங்க என்னவும் செய்ய முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, உடனே முடியாது. இல்லையா? ஆமாம், ஹேக் பண்ணி எல்லாம் பண்ண முடியும். வச்சுட்டாங்க. அவங்களுக்கு எதிர்த்து பேசி யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களாம் வச்சுட்டாங்க. ஓட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம அம்மா தூத்துக்குடியில் கனிமொழி அம்மாவும் வச்சுட்டாங்க. சாலின் ஐயாவும் வச்சுட்டாங்க. எங்கள் கேரளா ஐயாவும் வச்சுட்டாங்க. மம்தா அம்மாவும் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் எதிர்த்து பேசாமோ அவங்களாம் வச்சுருவாங்க. கண்டிப்பாக முடியும். அதுக்கெல்லாம் அநேகர் ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படியும் போகிறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சரி பவர் ஜாஸ்தி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் இல்லை. அதே மாதிரி ராசி பலன்லாம் பவர் இல்லாதது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பரலோகத்தில் வெள்ளமே விடாது. ஆகவே பகலில் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உங்களை சேர்ந்து நீங்கள் ஆண்டோட பிள்ளைங்க. நீங்கள் அதிக காலத்தில் இருக்க போகிறதில்லை, அருகில் போய் சேர்ந்துருவீங்க. இல்லையா? ஆகவே இருந்தீங்கன்னா இந்த பாடுகளெல்லாம் உங்களுக்கும் வரும். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது 5ஆம் எக்காலம். சொல்லுங்கள், எத்தனாம் எக்காலம்? 5ஆம் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு காரியம் என்ன, 5ஆம் எக்காலம் ஊதும்போது பூமிக்குள்ளே இருந்து ஓப்பன் பண்ணும்போது எக்கச்சக்கமான பூமியிலேருந்து எக்கச்சக்கமான புகை வந்தது. அந்த புகைக்குள்ளே இருந்து வெட்டுக்கிளிகள் வந்தது. என்ன வந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெட்டுக்கிளிகள் பூமிக்குள்ளேருந்து வந்தது. அவங்க இறஞ்சிட்டு ஏரோப்ளைன் இறஞ்ச மாதிரி பயங்கரமாக இறஞ்சிட்டு வந்தது. அதனுடைய தலை வந்து மனுஷ தலையாக இருக்கும், தலையில் ஒரு கிரீடாக இருக்கும். அப்புறம் அதனுடைய கொடுக்கு வந்து தேளுகளின் கொடுக்கு மாதிரி இருக்கும். சிறகு வெட்டுக்கிளி சிறமாக இருக்கும். கால் குதிரை கால் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வரும் உடலும் குதிரை உடல் மாதிரி இருக்கும். வாலில் சோற்றம் தேடல் கொப்பான கொடுக்கு ஒன்று இருக்கும். ஒரு கொட்டுனா 5 மாதம் வேதனை. எத்தனை மாதம் வேதனை? ஐயோ, வேதனை தீராதா தெய்வமே, சாவும் வராதா? சாவும் வராது. சொல்லுங்க, அப்படி பயங்கரமான கஷ்டங்கள் அதிக காலத்தில் வரும். ஒருக்கா கொட்டுனா 5 மாதம் வேதனை. ஐயோ, சாவும் வராதா? வேதனை சாவும் வராது, வேதனை தீரும். அந்த மாதிரி பயங்கரமான வாதை. அந்த வாதை பூமிக்குள்ளே இருக்குதான். அந்த வெட்டுக்கிளியோட உருவம் எப்படி இருக்குன்னா, வெளிப்படுத்துகிற 9:7 பார்த்தீங்கன்னா அதோட உருவம் நம்மளை மாதிரி தான் தலை இருக்குமா. ஆனால் அம்மா மாதிரி கூந்தல் வளர்த்திட்டு இருக்குமா. வாசிங்க 9:7. அந்த வெட்டுக்கிளியின் உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளை கோப்பாக இருந்தது. பொன்மயமான கிரீடம் இருந்தது. மனுஷனோட முகம்போல் இருந்தது. கூந்தல் ஸ்திரீகள் உங்களை மாதிரி தான் ஏமா, உங்களை மாதிரி தான் தலைமுடி ஈரப்பேனை குத்திட்டு தலைமுடி வளர்த்துட்டு உள்ளே இருக்குதான் வருவான். இறங்கிட்டு வருவான். அந்த வெட்டுகளையும் வால் எடுத்து ஒரு கொட்டுனா 5 மாதம் வேதனை. இப்படி வேதனைப்பட போகிறா, மறுகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறா. ஆமாம், ஆனால் ஈஸியாக சொல்லிட்டீங்க. நம்ம ரசிக்கப்படணும், ஞாபகம் ஆகணும், பரிசுத்தாகி விடணும். இன்றைக்கி அநேக பரிசுத்தாகி கொடுத்துட்டு வரல. இன்றைக்கி ஆவியாக பரிசுத்தாகி கொடுக்கல, நல்ல கிரீசி தான். அநேகர் அபிஷேகத்தில் நிரப்புறாங்க. தோற்றுறோம். சில ஐயாமாரும் அம்மாமாரும் வரல. நல்ல கூட்டத்தை இழந்துட்டீங்க. அபிஷேகம் முக்கியம், பரிசுத்தான அபிஷேகம். இந்த அதிகாரம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. சாப்பிட்டு கர்ணம் தாராளமாக லோடு பண்ணாட்டா சொல்ல முடியாது போல. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளலாம் அதிகாரம் இல்லை. சாப்பிட்டா அவங்களை மேற்கொள்ள முடியும். பலத்தினாலும் இல்லை, ஆவினால் தான். அன்னைக்கானே வரல இருந்தது கொஞ்சம் சங்கடம். ஓகேங்களா? தோற்றம் ரெகுலராக வர்ற ஆட்கள் வரல.
நீங்கள் தங்க விலை கொடுத்தாலும் வாங்கலாம், ஆனால் பசுத்தாய் விலை கொடுத்து வாங்க முடியாது. இல்லையா? அநேக உணவு போயிட்டீங்க, ரொம்ப வருத்தம் அது. இல்லையா? சிலர் முக்கால்வாசி பேர் வந்து எல்லாரும் ஆசிரியப்பட்டான். ஆண்டோர் பசுத்தாய் கொடுத்து ரொம்ப ஆசிரிச்சார், ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. இல்லையா? எல்லாருக்குமே அந்நிய பாஷையை கொடுத்து, ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து, ஒரு ஆனந்தத்தை கொடுத்து, ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு காரியத்தை பண்ணாங்க. இல்லையா? பெற்றுக்கொள்ளாத அநேகர் பெற்றுக்கொண்டாங்க. இன்னும் இந்த கார் கொண்டு வர பிரதர் காணும் இன்னைக்கு இன்னைக்கு பாதி பர்சன்ட் முடிஞ்சவங்க வருவார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அபிஷேகம் பெற்றாரு. என்ன அவரு அந்த பிரதர் அபிஷேகம் பெற்றார், தாடிக்காரர் இவரும் அபிஷேகம் பெற்றாரு. எல்லாரும் நல்லா அம்மா மாதிரி எல்லாரும் அபிஷேகம் பெற்றாங்க. நல்லா இருந்தது. ஸ்தோத்திரம். அதே வரலை என்ன பண்ண முடியும், காற்று விட போதே தூக்கிக்கிறோம். எப்படி அந்த வெட்டுக்கிளி வாதம் பயங்கரமாக இருந்தது, தாங்க முடியாது. வந்து வேதனை தாங்க யாருக்காவது பாம்பு கொடுக்கும் நட்டுவக்காளி இதெல்லாம் கொட்டியிருக்கா, கை தூக்குப்பாங்க. பாம்பு நட்டுவக்காளி இந்த நாங்கெல்லாம் கடிச்சிருக்கா, கை தூக்குங்க. சரி, என்ன தப்பு பண்ணீங்களோ உங்களை கொட்டியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கணும்ல, அப்போ தான் அது கொட்டும். நான் தேவனோட உத்தரவு பேரில். அதனால் கவனிங்க, இப்படி 5ஆம் எக்காலம் ஓடும்போது வெட்டுக்கிளி நரவாது. அடுத்தது 6ஆம் எக்காலம். 6ஆம் எக்காலம் ஓடும்போது வானத்திலிருந்து 20 கோடி இராணுவம் வருமா. அந்த இராணுவம் வந்து சிங்கம் மாதிரி இருக்குமா. பாருங்க, உடல் குதிரை மாதிரி இருக்கும், ஆனால் தலை சிங்கம் மாதிரி இருக்கும். வால் வந்து குதிரை வால் மாதிரி இருக்காது. பார்த்தீங்களா? இந்த அக்னி குதிரையை பாருங்க, இந்த பாருங்க அக்னி குதிரை எப்படி இருக்குது, வால் பாம்பு மாதிரி இருக்கும். வாயில் ஆண் வாய் திறந்தால் அக்னி பட்சிக்கும். இந்த படத்தை பாருங்க. பின்னால் வரணும்னா பாம்பு குத்தும், முன்னால் போகணும்னா அக்னி பட்சிக்கும். எப்படியே 20 கோடி இராணுவம் வருமா வானத்திலிருந்து. உலகத்தில் 800 கோடி முதல் 900 கோடி ஜனங்கள் இருக்காங்க. 800 கோடி 20 கோடி இராணுவம் வந்தாச்சுன்னா 20 40 கோடி ஜனங்கள். ஒரு குதிரை 2 பேரை கொண்டாலும் 40 கோடி ஜனங்கள் இந்த வாதையால் அழிக்கப்படுவான். ஒரு ஆளை கொண்டாலும் கூட 20 கோடி அழிச்சிருவான் ஜனங்கள். பார்த்தீங்களா? இப்படி இந்த அக்னி குதிரை வாதை எவ்வளோ பயங்கரமாக இருக்கிற வாதை. நீங்களும் பைபிளில் படிச்சிருப்பீங்க. நான் இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லா விளங்கும். இல்லையா? எப்படி 6 எக்காலம் ஊதுவாங்க, 7ஆம் எக்காலம் கடைசியில் ஊதுவாங்க. பெற்று தரவு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், முதல்ல இப்போ கோபகலசம் ஊற்றுறது பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும்போது கோபகலசம் ஊற்றுறதை பார்க்கலாம். வசதிங்களா? முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். மிருகத்தின் முத்திரையை தரித்தவருக்கும் வடங்களுக்கும் பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிடுச்சு. அந்திகஸ் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள், அந்திகஸ் காலத்தில் பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிடுச்சு. 666 முத்திரையை தரிச்சவங்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணு உண்டாயிடுச்சுவோம். இதுவரை புண்ணே வரலேன்னு சொல்கிறவங்க கை தூக்குவாங்க. எல்லாருக்கும் புண்ணு வந்திருக்கோம். காலில் புண்ணு வந்தால் இடுப்பில் நெருக்கட்டிடும். அப்பப்பா அம்மா தாங்க முடியல, புரியும்? அவ்வளோ கஷ்டம். நான்லாம் முட்டுருக்கீங்களே, எனக்கு கரப்பான் மாதிரி பொண்ணு வந்திருக்கு சின்ன பிள்ளையில. எங்கள் அம்மா உப்பும் வேப்பிலையை எஞ்சி அரைச்சி தேய்ச்சி குளி பண்ணுவாங்க. பசு தாங்கி இல்லாமலே ஆவியில் அறிஞ்சிக்கணும். ஒரு வாங்கல அவ்வளோ ஆட்டம். நம்மளோடைய புண்ணு வந்தால் ஆறாது. சுகர்காரங்களுக்கு புண்ணு வந்தால் ஆறாது. புண்ணு வந்தால் என்ன பண்ணணும்? சுகர் நிற்கவே இல்லையோ உடனே என்ன பண்ணணும்? ஆஃப்டர் சேவ்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை தொட்டு போடணும். இல்லைன்னா நானும் செப்டிக் ஆகிடும். அன்றைக்கி பாஸ்டர் பார்க்க போனேன். அது பாஸ்டர் என்ன பாஸ்டர் கால் எடுத்துட்டாங்களா? அவன் பாஸ்டர் என்ன விஷயம், காலில் மண் வெட்டி இல்லை லேசாக செதுக்கிட்டு ரத்தம் கூட வரல பாஸ்டர். சரி ஒன்றும் செய்யாத விட்டேன், செப்டிக் ஆகி இப்போ கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டேன். நீங்கள் ரத்தம் வந்ததோ இல்லையோ, மண் வெட்டி வெட்டினாலும் கத்தி வெட்டினாலும் ஆணி வெட்டினாலும் ஏதோ சரீரத்தில் ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா உடனே ஆஃப்டர் சேவ் தொட்டு போட்டுருவோம். சேவ் பண்ணும்போது இந்த ஸ்பீட் மண் ஒன்று இருக்கும், அது விலை பண்ணி கொடுக்கல. இல்லைட்டா மண்ணெண்ணெய் போடலாம், இல்லைட்டா பெட்ரோல், இல்லைன்னா இன்ஜின் ஆயில், இல்லாட்டா டீசல். ஒன்றும் கிடைக்கலன்னா பல் தேய்க்கிற கோல் கட்டுருக்கலாம், அதை போடணும். அது தண்ணி பட்டால் போயிடும். உடனே மறுபடியும் தொடச்சிட்டு மறுபடியும் அடிக்கடி அதை போட்டிங்கன்னா செப்டிக் ஆகாது. இல்லைன்னா கால் செப்டிக் ஆகி கால் எடு கையெடு ஆஸ்பத்திரியில் ரெடியாக இருக்காங்க.
கடப்பாறை, கோடாரி, என்ன எல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கான். காலை எடுக்கிறதுக்காக மண்வெட்டி, கடப்பாறை, பிக்காசு எல்லாம் ரெடி வச்சுருக்காங்க. 3 லட்சம் ரூபா கையில் வச்சுட்டு போய் எடுத்துக்குவாங்க. மரக்கட்டை கார் போடலாம். மரக்கட்டை கார் ஒரு கால் போட்டு என்ன 1 லட்சம் கொடுத்து டக்கு டக்கு நடக்கலாம். ஆனால் சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தாக்கா உடனே ரத்தம் வந்தாலும் வரலையே வேதனை வருதுன்னா உடனே தொட்டு போடணும். மருந்தும் காப்போம். தொடலைன்னா அப்படி ஆஸ்பத்திரியில் போய் பாடுபடுங்க. எங்களுக்கு நான் சொல்லி தந்தாச்சு. நான்லாம் உடனே எப்போதும் என்கிட்ட டாக்டர் சேர்ந்துக்கிறோம். பாருங்கள், நீங்கள் வந்தால் இப்போ சுகர் இருக்குதோ இல்லையோ பாருங்கள், எல்லாரும் அப்போ புண்ணாகாது, செப்டிக் ஆகி கால் எடுக்காது. அது கண்டிப்பாக சுகர்காரங்களுக்கு பின்னே சொல்ல முடியாது. இப்படி கொல்லாத புண்ணு கொடிய புண்ணா, இந்த புண்ணு எதுவரை இருக்குன்னு பரவாயில்ல சொல்லித்தரேன். இப்போ 2ஆம் கோபாலசம் ஊற்றும் போது எல்லா மீன்களும் செத்து போச்சான். சொல்லுங்கள், எல்லா மீன்களும் செத்து போச்சான். பார்த்தீங்களா, எல்லா மீனும் விட்டு என்ன செய்ய முன்னாள் 3 கொண்டு தான் மீன் அவுட்டு. இப்போ எல்லா மீனும் அவுட்டு. பாருங்க, கடலில் உப்பளத்தில் உப்பு தயார் பண்ண முடியாது. கடலில் உள்ள தண்ணியில் அணை மின்சாரம் தயார் பண்ண முடியாது. கடலால் ஒன்றும் செஞ்ச போக்குவரத்துலாம் கிடையாது. அப்படி இந்த 2ஆம் கோபகாசம் ஊற்றும் போது ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம். பார்த்தீங்கன்னா எல்லாம் போச்சு. அப்புறம் 3ஆம் கோபகாசம் ஊற்றினாங்களா, அது ஆற்று தண்ணி, ஊற்று தண்ணி, ஜாமி தண்ணி, குளத்து தண்ணி, எல்லா தண்ணியும் சுத்தமாயிடுச்சு. அதிக காலத்தில் மனுஷன் ரத்தத்தை தான் குடிக்கணுமா? எதை குடிக்கணுமா? ரத்தத்தை தான் குடிக்கணும். நீங்கள் ரத்தம் குடிச்சிருக்கீங்களா? ரத்தம் குடிச்சிருக்கீங்களா? இல்லை. நீங்கள் ரத்தம் குடிச்சிருக்கீங்க கண்டிப்பாக. காய்கறி வெட்டும்போது கையில் வெட்டிட்டு வாயில் வைக்கல வச்சிங்களா? அப்போ ரத்தம் குடிச்சிருக்கீங்களா? இப்போ பாருங்கள், டெலிவிஷன் திறந்தால் ஒருத்தர் நாயை கடிக்கிறாங்க, கோழியை கடிக்கிறான், ஒருத்தர் ஆட்டை கடிக்கிறான், ஒருத்தர் மாட்டை கடிக்கிறான், ஒருத்தர் மனுஷனே கடிக்கிறான். நம்ம தூத்துக்குடி இருக்குல்ல, தூத்துக்குடி கொலகார ஊர். தூத்துக்குடி திருநெல்வேலியும் கொலகார ஊர் நம்ம ஊர். பாருங்க, கொலை நடக்கிற அதிகமாக. அன்றைக்கி பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் ஐயா சொன்னார் என்கிட்ட, அப்படியே நான் வந்த புதுசில் கிராம ஊழியம் செய்வேன். இதெல்லாம் 125 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. இல்லையா, நான் ஊழியத்துக்கு வந்து 52 வருஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒருத்தன் ஓடி வந்தான், ஒரு வெட்டுனான், தலையை அப்படியே இறங்கி குடிக்க மாதிரி குடிக்கிறான். எங்களுக்கெல்லாம் ஐயா ஆடி போச்சு. மீட்டிங் நிறுத்திட்டு போயிட்டு இருந்தேன், எங்கே பின்னாலும் தலை தூக்கிட்டு வரான். எவ்வளோ பயங்கரமாக இருக்கும். கடையில் ஒரு சந்து வழியாக போனான், அது வழியாக எங்களுக்கு பின்னால் வரான். அப்படி கால்கெல்லாம் ஆடி போச்சுங்க. மனுஷன் இப்போவுமே ரத்த காட்டை மாதிரி ரத்தத்தை குடிக்கிறாங்க. அதிகத்து காலத்தில் மனுஷன் எதை தான் குடிக்கணும்? ரத்தம் தான் குடிக்கணும். அதிகத்து அப்போ நீங்கள் ரத்தம் குடிக்க போறீங்களா, ஜீவ தண்ணி குடிக்க போறீங்களா? அதிகத்து காலத்தில் அப்படி தான். பார்த்தீங்களா, தண்ணீர்களின் தூதன் சொல்கிறான், ஆண்டவரே இவர்கள் பரிசுத்தவானுடைய ரத்தத்தை சிந்தனை அப்படின்னா ரத்தத்தை தான் குடிக்க வைக்கணும்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா எப்படியே ஊற்று தண்ணி, சாண தண்ணி, எல்லா தண்ணியும் ரத்தமாயிடுச்சு. அடுத்தது 4ஆம் கோபகாசம். சொல்லுங்களேன். கடற்கடனே இதை சொல்லிட்டு அனுபவம் எடுத்து முடிச்சுட்டு 1000 சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு சீக்கிரம் அனுப்பணும். பார்த்தீங்களா, அன்பாகவே இப்போ சூரியன் 4ஆம் கோபகாசத்தில் அதிக சூடாயிடுச்சு. அதிக சூடான போது அங்கே கத்துன்னு அந்த அக்னி நட்சத்திரம் இருக்கலாம், அது மாதிரி மூக்கில் தண்ணி வரப்போ ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு சூடாயிடும். அப்போ கூட சரீரத்தில் புண்ணு இருக்குமா? அப்போ கூட சரீரத்தில் நீங்கள் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் மனம் திரும்பவில்லைன்னு சொல்லி 16:10 வாசிங்க. அதில் இருக்கு 16 4ஆம் கோபகாசம் அக்னி சூடு. 5ஆம் கோபகாசம் பாருங்க, தேவதூதன் வந்து அதிகத்தில் தலையில் கொண்டு அந்த கோபகாசத்தை ஊற்றினா அவர் ராஜ்யம் இருளாகி போச்சு. வாசிங்களே, அந்த 16, 10, 11. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தின் மேலே சிங்காசனத்தில் ஊற்றினான். அது ராஜ்யம் இருள் அடைஞ்சது. வருத்தத்தினால என்ன கிடைச்சாங்களா? நாவுகளை கிடைச்சாங்களா? நான் ஒன்றுனா சொல்வேன், நீங்கள் நாவை கடிப்பீங்களா? நானும் கடிச்சு சொல்வேன். அதிக காலத்தில் இருள், பயங்கரமான இருளாக இருக்கும். இப்போ கரண்ட் போயிட்டுனா நம்ம என்ன பாடுபட்டோம் பாருங்க. ஒன்றுனா சொல்வேன், நீங்கள் நாவை கடிச்சிட்டு சொல்லணும். பெட்ரோல் இல்லையா? டீசல் இல்லையா? ஜெனரேட்டர் ஓடலையா? ஃபேன் ஓடலையா? ஏசி ஒர்க் பண்ணலையா? நாக்கு தான் கடிச்சு போனோம். அதிக காலத்தில் இப்படிதான் நாக்கை கடித்து கொண்டு இருக்குது.
அன்னைக்கு பஸ்ஸில் போனான். ஒரு பையன் சைக்கிளில் வந்தான், பஸ்ஸுக்குள்ளே விழுந்துட்டான். பஸ்ஸுக்குள்ளே விழுந்தா டிரைவர் என்ன செய்வார், விட்டுட்டாரு. பையனுக்கு 3 துண்டா, சைக்கிள் உடைஞ்சது, கால் உடைஞ்சது. குடியை கெடுத்தானா பாவி, குடியை கெடுத்தானு நாக்கு கடிச்சாரு, எந்திரிச்சு ஓடிவிட்டார். டிரைவரே காணும், கண்டக்டரே காணும். அப்புறம் நாங்களே கை தூக்கிட்டு இன்னொரு பஸ்ஸில் போனோம். என்ன பாடுபட்டுருக்கோம் தெரியுமா பிரயாணத்தில். அப்போ நாவுகளை கடித்து கொண்டு ஒன்றும் தேவை முடியலன்னு நாம தான் கடிப்போம். மனுஷன் ஒரு நாவுகளை கடித்து கொண்டு தங்கள் புண்களாலும் வாசிங்க அதில் இருக்கு. அப்போ 1ஆம் கோபகலசத்தில் உள்ள புண்ணை எத்தனாம் கோபகலசம் இருக்கு? 16ஆம் வசனத்தில் படிக்கும்போது 16:10 படிக்கும்போது 5ஆம் கோபகலசம் இருக்கு. 4ஆம் கோபகலசம் சூரியன் அதிக சூடு. அப்போ அதிக சூட்லேயும் சரீரத்தில் புண்ணு இருக்கு. புண்ணில் மிளகா பொடி போட்டால் எப்படி இருக்கும்? நம்ம கேரளாவில் காந்தாரி மிளகு கிடைக்கும். இந்த எவ்வளோ நிலமாக இருக்கும் காந்தாரி மிளகு. அதை நல்லா வெயிலில் காய போட்டு பொடியாக்கி புண்ணில் போட்டு என்ன சொல்லுவாங்க, என்ன பரவசமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும் அதிக காலத்தில். அப்படியெல்லாம் அனுபவிக்க போகிறவங்க அல்லையே செத்துக்கலாம். என்ன புதுமில்ல பயங்காட்ட நினைக்காதீங்க. அது நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். அப்படியே அதிக காலத்தில் நாவை கடித்து கொண்டு தங்கள் புண்களாலும் வருத்தங்களாலும் என்ன செய்வாங்க, பரலோகத்துக்கு தேவனே தூஷித்தார்கள் எல்லாரும் மறந்துருக்கலாம். அதிகத்துக்கு தலையில் கொண்டு ஊற்றிட்டா ராஜ்யம் போது இவ்வளோ ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அப்படி இருக்கும், மாறி மாறி வரும் இந்த வாழைகள். அடுத்து 6ஆம் கோபாலசம். 6ஆம் கோபாலசம் ஊற்றும் பொழுது வல்சர்ப்பத்தின் வாயிலிருந்தும் மிருகத்தின் வாயிலிருந்தும் கள்ளத்தின் வாயிலிருந்தும் என்ன தவளையின் ஆவி வந்து பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்யும். இவ்வளோ நாளும் பாருங்கள், வலது பக்கம் இடம் விளங்காது, இடது பக்கம் விளங்காது, நொண்டி ஆயிடுச்சு, குருடு ஆயிடுச்சு, சூடு ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லா அங்கவீனங்கள் வந்ததில்ல, அதெல்லாம் இந்த அற்புதங்களை செய்யும் பிசாசு ஆவி சரியாக்கிடும். சரியாக்கிட்டு ஜனங்களை அழைக்கும். உங்களுக்கு இவ்வளோ அற்புதங்களை செய்த நாங்கள், நமக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இஸ்ரேல் என்ற ஒரு ஜனக்கு இந்த ஜனத்தை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு அற்புதம் செய்த நாங்கள், உங்களை கொண்டு நாங்கள் அந்த இஸ்ரேல் ஜனத்தை அழிப்போம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்போ இந்த அந்திகிறிஸ்து நலத்திருசி வலுசர்ப்பத்தினுடைய அந்த அழைப்பினால ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலை அழிப்பதற்காக கடந்து செல்வாங்க. அப்படி கடந்து செல்லும்போது வானத்திலிருந்து அந்த கல்மலை வந்து பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து கல்மலை வந்து பட்ட விழுந்து அநேகம் சுற்றி போயிடுவாங்க. எப்படி அந்திகிறிஸ்து காலத்தில் பயங்கரமான கல்மலையினால் அழிவு பார்த்தீங்கன்னா, அற்புதங்களை 6ஆம் கோபகலசம் அற்புதங்களை செய்யும் பிசாசின் ஆவிகள். பார்த்தீங்கன்னா 7ஆம் கோபகலசம் கல்மலையினாலும் மனுஷன் சாவும். ஒரு காலத்து நிறையான கல்மலை விழுந்துதான். காலத்து நிறையான கல்மலைன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தாளம் என்ன 31 கிலோ மேலே வந்து 31 கிலோ வந்து தலையில் விழுந்தால் என்ன ஆகும்? சட்னி தேங்காய் மாங்காய் வந்தாலே அப்புறம் அப்போ பயங்கரமாக அழிவு உண்டாகும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருப்பாங்க, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? சரி, கடைசியில் 7ஆம் எக்காலம் துணிக்கும். வெளிப்படுத்தல் 11, 15 எல்லாரும் எடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான எக்காலம். கடைசி எக்காலம் வெளிப்படுத்தல் 11, 15 7ஆம் தூதன் தன் கலசத்தை எக்காலத்தை ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுடைய ராஜ்யமாக மாறிச்சு. வசிமா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். என்ன ராஜ்யம்? நான் கடந்த நாள் சனிக்கிழமை உங்களுக்கு சொல்லி தந்தேன். எகிப்து, அசீரியா, பாபிலோன், மெதியோபேசியா, கிரேக், ரோம், பிரிட்டிஷ், அந்திகிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்னு நான் 9 ராஜ்யம் சொல்லி தந்தேன். இப்போ 9ஆவது ராஜ்யம் வருது பார்த்தேன். அந்திகிறிஸ்து ராஜ்யம் முடிஞ்சவொடனே 7 வருஷம் முடிஞ்சவொடனே இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பசுவாங்களோட ஒளிமலையில் வந்து இறங்கி இந்த உலகத்தை ஆளுகை செய்வார். 7ஆம் தூதனை காலம் ஊதும்போது இயேசு வருவார். இயேசு எப்போ வருவார்? கரெக்டாக 7ஆம் தூதனை காலம் ஊதும்போது. இயேசுடைய ரகசிய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த நேரம் தெரியாது. ஆனால் பகிரங்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் ஒளிமலையில் வந்து இறங்குற நேரம் தெரியும். அது உங்களுக்கு அந்த நாளையும் சொல்லித்தரேன். அந்த நாள் எந்த நாள்னு சொல்லித்தரேன், நாளிகை சொல்லித்தரேன் அன்பாகவே. ஆனால் ரகசிய வருகைக்குரிய நேரமும் காரியமும் தெரியாது. நினையாத நாளிகை வருவான். மணவாளனாக இயேசு கிறிஸ்து திருடனை போல வந்து திருச்சபை ஆகிய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார். அதில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போயிட்டு 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் கீழே வரும்.
இது பாரம்பரிய உபதேசம் இல்லை, இது நேற்று சொல்லப்பட்ட உபதேசங்கள். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, இன்னொரு தடவை வாசிங்க அந்த அவசரம். 7 காலம் 11 15 19 வரை. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினா அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களால் ஆயின சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கும் கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களாயின அரசாட்சியா. அப்போ கர்த்தர்னா பிதா, கிறிஸ்துனா இயேசு கிறிஸ்து. அப்போ 1000 வருஷ அரசாட்சிக்கு பிதாவான தேவனும் வருவாரு, இயேசு கிறிஸ்துவும் வருவாரு. பிதாவான தேவன் தான் ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்து நமக்கு ஆளுகை செய்ய தருவார். அதுவும் பைபிளில் எழுதியிருக்கு. இல்லையா? அதனால இந்த பிள்ளைகளே இப்போ நேற்றைக்கு நான் 3ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றி சொன்னேன். இப்போ 4ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றி சொல்ல போகிறேன். 3ஆம் உலக மகா யுத்தம் யாருக்கு நடக்கும்னு சொன்னேன்? ரஷ்யாவுக்கு இஸ்ரேல். யார் ஜெயிப்பாங்க? இஸ்ரேல் ஜெயிக்கும், ரஷ்யா தோற்றுப்பாங்க சொன்னேன். இப்போ 4ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். சகரியா 14ஆம் அதிகாரம் எடுங்க. உங்களுக்கு புரியத்தக்காக சொல்கிறேன். இயேசுடைய வருகையில் பகிரங்கமான வருகையும் உண்டு, ரகசியமாக பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்கிற வருகையும் உண்டு. சில கோமாளிகள் ரகசிய வருகை இல்லைன்றான். ஏன்னா அவங்க போக மாட்டாங்க. பைபிள் ஸ்கூலில் இன்னைக்கு பைபிள் ஸ்கூல் நடத்துகிறாங்களோ மாடு மேய்க்கிறாங்களோ இன்னும் தெரியல, எப்போ மாடு மேய்க்கிறாங்களோ இன்னும் தெரியல. ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட கேட்டேன், தம்பி ரகசிய வருகைலாம் உண்டுன்னு உங்கள் வாத்தியார் சொல்கிறாங்க. இல்லை பார்த்து ரகசிய வருகை இல்லைன்னாங்க. கோமாளிகள் எதுக்கு தான் பைபிள் ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னு தெரியல. இல்லையா? ரகசிய வருகையும் உண்டு, பகிரங்க வருகையும் உண்டு. இல்லையா? அம்மா நினையாத நாளிகள் வருவார் என்பது ரகசிய வருகை. அவரை குத்திரவர்கள்லாம் பார்ப்பார்கள். உலகத்தார் யாவரும் கண்டு நடுங்குவார்கள். பிரசவ வேதனை கொண்ட ஸ்திரியை போல அலறுவார்கள். உலகத்தார் யாவரும் கண்டு புலம்புவார்கள் இருக்கு. அதுல எல்லாருக்கும் தெரியும். இல்லையா? பக்கத்தில் இல்லாத பைபிள் ஸ்கூல் வாத்தியார்கள் இருக்காங்க, நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு இருக்காங்க. இவங்க என்ன சம்பளத்துக்காக நேரம் போக்குதா சில கோமாளிகள் பைபிள் ஸ்கூலில் பாடம் கிடக்குது. இவங்க நேரம் வேற எங்கேயாவது எப்போ மாடு மேய்க்க போக சொல்லுங்கள். உபதேசங்களை மாத்திரம் பைபிள் ஸ்கூல்லாம் போகாதீங்க. இருக்கிற உபதேசங்களை கெடுத்து போடுவாங்க. என்ன வேதனையாக இருக்குது தெரியுமா? சத்தியத்தை சொல்ல தெரியாது. எது பைபிள் வச்சு அன்னைக்கே பைபிள் ஸ்கூலில் 4 பேர் படித்தவங்க நம்ம ஸ்கூலுக்கு நம்ம மீட்டிங் வந்தாங்க. ஐயா 4 வருஷம் படித்ததில் ஒன்றும் வழங்கலை. இந்த 7 நாள் ஸ்கூல் இந்த மீட்டிங் சத்தியத்தை ஒரு அவுட்லேயே கிடச்சிதுன்றான். பார்த்தீங்களா? இல்லையா? சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாங்க. எல்லா நாளும் நான் சில வரல, உங்களுக்கெல்லாம் கொடுத்து வைக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அதே மீட்டிங் கேட்குறாங்க, அவங்க கொடுக்க முடியல, வேறு கொடுக்க முடியல. பாருங்க, உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு வர முடியல. வந்தவங்க வந்தவங்க என்னையும் மண்டையில் தலையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தேன். அதான் பெண்களையும் கிடைக்குதுன்னா அதுக்கும் செலவழிக்க கஷ்டம். 1000 ரூபா கொடுத்தது 800 ரூபா கொடுத்து வாங்கிக்கன்னா அதுக்கும் கஷ்டம். என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரே ஊசிக்கு 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஊசிக்கு 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. ஒரு மாத்திரைக்கு 50,000 கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் வந்துச்சுல மாத்திரை. இப்போ செத்து போவாங்க. அப்போ 50,000 கட்டு இந்த மாத்திரையை வாங்கி கொடுத்துன்னா உடனே கடன் வாங்கியாவது சொத்தை விற்றாவது கொண்டு கொடுக்கலாம். நடக்குதான் நடக்கலையா? அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்போ ஆத்மா சாகுதே பருவத்துக்கு போகணுமே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்லையா? பார்த்தீங்களா? சகரியா 14ஆம் அதிகாரம் படிக்கும்போது அங்கே என்ன வாசிக்கல 14:1 இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும், எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சகல ஜாதிகளை கூட்டு. நானே வாசிக்க சொன்ன நேரம் ஆகிடும். எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண சகல ஜாதி. இது பாருங்க, அந்த படத்தில் பாருங்க, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதி இருக்காங்க. இஸ்ரேல் மட்டும் ஒரு பக்கம், சகல ஜாதி உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஒரு பக்கம், இஸ்ரேல் மட்டும் ஒரு பக்கம். யானைக்கும் எறும்புக்கும் சண்டை சொல்லுங்க. அது யானைக்கு பூனைக்கும் சண்டை மாதிரி சின்ன ஒரு தேசம். இன்னைக்கு அவ்வளோதான். உலக அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேல் அடிக்கிறோம். சின்ன நாட்டை அடிக்கிறோம். கேவலமாக இருக்கும். ஆனால் அடித்து தோச்சிட்டாங்க. இஸ்ரேலை பிடிச்சிட்டாங்க. உலகத்தில் சகல நாட்டும் வாசிக்கமா சகல ஜாதிகளையும் எழுப்பேன். நகரம் பிடிக்கப்படும். எருசலேம் நகரம் பிடிக்கப்படும். வீடுகளை கொள்ளையாக்குவாங்க. ஸ்திரீகளை பிடிச்சி எடுத்துட்டு போட அவமானப்படுத்துவாங்க.
பாதி மனுஷன் சிறப்பட்டு போவான். ஐயா நகரத்தில் நகரம் வந்து எருசலேம் சிட்டியில் பாதி மனுஷன் சிறைப்பட்டு போவான். ஐயோ எங்களுக்காக வர வேண்டிய மேசியா எங்கே வந்தவன் அந்திகிறிஸ்துவா போயிட்டானே அப்படின்னு அழுதுகிட்டே போவான். அப்பொழுதுதான் இயேசு வருவார். வாசிங்க, கீழே வாசிக்குமா? இல்லை, நீ மீதியான ஜனமும் நகரத்திற்கு அறுபட்டு போவதில்லை. அப்போதான் கர்த்தர் புறப்பட்டு இயேசு கிறிஸ்து வராரு. யுத்தம் தோத்து போகிற வேலையில, கைதியாக பிடிச்சு போகிற வேலையில இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு வராரு. இயேசுடைய 2ஆம் வருகை எப்போ இருக்கும் சொல்லுங்க? இயேசுடைய 2ஆம் வருகை நான் சொல்றதே சொல்லுங்க. 4ஆம் உலக யுத்தமாகிய அனுபவம் யுத்தத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் தோத்து போய் அழுதுகிட்டு போகிற வேலையில இயேசு வருவான். அந்நாளிலே சொல்லுங்க. சரி, அப்போ டைம் சொல்கிறேன், அவர் நாளிலே சொல்கிறேன். இந்த பாருங்க, ஒலிவு மலையில் வந்து இறங்குவார். ஒலிவு மலை 2ஆம் பழக்கம் பார்த்தீங்களா? ஒலிவு மலை 2ஆம் பழக்கம். இப்போ கவனிங்க, எருசலேம் இங்கே இருக்கு. அப்படியே கீழே வந்தால் யோசபாத் பள்ளத்தாக்கு. இந்த யோசபாத் பள்ளத்தாக்கு தாண்டி மேலே ஏறினா ஒலிவு மலை. அவ்வளோதான். இந்த எருசலேமில் காம்பவுண்ட் சுவர்லேருந்து வெளியே வந்தாக்கா, வெளியே வந்து இப்படி நடந்து இப்படி ஒலிவு மலைக்கு போனால் வித்தின் 20 மினிட் 25 மினிட் இல்லைன்னா அரை மணி நேரம் தான். அரை மணி நேரத்தில் வித்தின் ½ அன் ஹவரில் இயேசு வருவாங்க. அவர் கூட சொல்ல முடியும். நாங்கள் 15-20 நிமிஷத்தில் நடந்தோம். இந்த எருசலேம் பட்டணத்துலேருந்து காம்பவுண்ட்லேருந்து இப்படி நடந்துவோன்னா 15-20 நிமிஷத்தில் ஒலிவு மலைக்கு வந்துடலாம். ஒரு பள்ளத்தாக்கு ஒரு மேடு, அவ்வளோதான். இல்லையா? புரியுதா? பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து வரும் 2வது வருகிற நாளும் நாளிகையும் தெரியும். பாருங்க, என் நாளிலே வருவா சொல்லுங்க. இஸ்ரேலுக்கு 4ஆம் உலக யுத்தம் தோத்து போகும்போது இயேசு நேரத்திலே வருவார். அல்லேலூயா. எவ்வளோ நேரத்துக்குள்ளே வருவார்? அங்கிருந்து புறப்பட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே இவங்க ஒலிவு மலை சாரலில் நடந்து வந்துடுவாங்க. வெளியே கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கைதியாக பிடிச்சி ஒலிவு மலை சாரலில் கொண்டு வருவான். இயேசு கரெக்டாக ஒலிவு மலைக்கு வந்து சேர்ந்துருவார். சண்டை நடக்கும். 2வது சண்டை. முதல் சண்டையில் இஸ்ரேல் தோற்று போயிடுவாங்க. 2வது சண்டையில் இஸ்ரேல் இந்த ஒலிவு மலை 2ஆம் பழக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களும் ஓடி போயிடுவாங்க. அவங்க யுத்தம் செய்ய மாட்டாங்க, சும்மா இருப்பான். ஒலிவு மலை 2ஆம் பழக்கம் பள்ளத்தாக்கு ஆஸ்தால் மட்டும் போகும். உசியா ராஜாவின் நாட்களில் பூமியை வச்சு தப்பி ஓடி போனவர்களும் ஓடி போயிடுவான். பாருங்க, என் தேவனாய கர்த்தர் வருவார். தேவனுடைய சகல பசுவார்களும் வருவாங்க. வந்து ஒலிவு மலை 2ஆம் பழக்கம் ஒரு பாதி தென்பாவட்டியும் ஒரு பாதி வடபுறத்திலையும் அப்படி போகும். மலையின் பள்ளத்தாக்குலையும் ஓடி போவாங்க. அந்த சமயத்தில் தான் அந்திகிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவோட சண்டை போடுவாங்க. இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரை மேலே ஏறி அந்திகிறிஸ்துவை கள்ளத்தீர்க்கதரிசியும் கொன்று உயிரோட இந்த 2 பேரையும் நரகத்தில் தள்ளிடுவார். வெளிப்படுத்தல் 19:20 முதல் நரகத்துக்கு இந்த கள்ள பயனுக்கு 2 பேர் தான், அந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி தான். இப்படி சண்டை நடக்கும்போது தேவதூதர்களுக்கும் பிசாசுகளுக்கும் சண்டை நடக்கும். தேவதூதர்கள் பிசாசுகளை பிடிச்சி பாதாளத்தில் தள்ளி அடைச்சிடுவாங்க. அதே நேரத்தில் பரிசுத்தவான்களுக்கும் பாவிகளுக்கும் சண்டை நடக்கும். பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட வெள்ளை குதிரை மேலே அநேகரிடம் சுடியவராக இயேசு வரும்போது வெள்ளை குதிரை மேலே பரிசுத்தவான்கள் வருவாங்க. மனவாட்டியாக முதற்கமாக எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கல்ல, அவங்க திரும்பி வருவாங்க. திரும்பி வந்து இயேசுவோட வந்து ஒலிவு மலையில் வந்து இறங்கி யுத்தம் செய்வாங்க. அவங்க யுத்தம் செய்கிற வேலையில் பாவிகளோட யுத்தம் செய்வாங்க. அந்திகிறிஸ்து காலத்தில் இருக்கிற யுத்த வீரர்களான பாவிகள் தான் அவங்களோட யுத்தம் பண்ணுவாங்க. நீங்கள் 14-12 வாசிங்க. இல்லை அந்த எடுங்க, எல்லாம் பைபிள் எடுத்து பிரித்து பாடுங்க. உங்கள் வீட்லேயும் பார்க்க மாட்டீங்க, இங்கே வந்து ஜிப்பே திறக்கிறது இல்லை. 14-12 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது அவர் காலூன்றி நிற்கையில் காலுடைய சதை என்ன செய்வான்? இந்த மசில்ஸ் அழிஞ்சுவோம். அப்போ நிற்க முடியாது. யாருக்கு? அந்திகிறிஸ்து ஆட்களுக்கு நிற்க முடியாது. அப்புறம் கண்கள் குழியில அவுட்டு. அப்புறம் எப்படி யுத்தத்தை நடத்த முடியும்? கால் நிற்க முடியாது, கண்ணு தெரியாது, வாய் பேச முடியாது. அவ்வளோதான். அப்படியே டெட் பாடி விழுந்துடும். ஆண்டுடைய பிள்ளையை ஜெயிப்பாங்க. இல்லையா? இயேசு கிறிஸ்துவாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்படியே ஒலிவு மலையில் வந்து இறங்குவார். நான் சொல்றது அப்படியே நான் என்ன சொல்றேன்னா அது உற்சாகமாக சொல்றேன். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவனுடைய சகல பரிசுத்தவான்களும் வருவார்கள். நானும் கட்டாயம் போவேன், நானும் கட்டாயம் வருவேன். போவீங்களா? வருவீங்களா?
மீட்டிங்கே வர மாட்டீங்க, நீங்கள் மேலே போயிட்டு இல்லையா? 7 நாள் உங்கள் மீட்டிங் வந்தோம்னு சொல்கிறோம், கை தும்புறோம். 7 நாள் வந்தோம்னு சொல்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 20 பேராக வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன சபையில் 20 பேர் வந்தீங்கன்னா சந்தோஷம்தான். சில சபைகளே இப்படி தான் வரமாட்டோம். வேலை தொழில் அவங்கள்ட்டே வயிறு. பெரிய பெரிய சபைகளே அப்படிதான். பெரிய பெரிய சபையை 3/4 அப்படிதான். 1/4 பேர் வந்து சிலதான் அந்த ஏழைகள் கஷ்டப்பட்டவங்க வந்து முக்காடையை போட்டு ஏழைகள் வந்து சவாரி உட்காந்துட்டோம். இந்த பணம் பெருந்தாள்களும் அவங்களுக்கு பிஸ்னஸ் நடத்தணும். அதான் அன்றைக்கி அப்படி தானே, ஏறு மாடு வாங்க போனேன், என்ன வியாபாரத்துக்கு போனேன், எதுவும் சரி எப்படி போட்டோம் அப்படின்னு பிறகு அனுபவிக்கிறோம். பாருங்க, இப்போ யுத்தம் யாருக்கு செய்யுது? இஸ்ரேலுக்கு செய்யுது. இஸ்ரேல் ஜனங்கள் பள்ளத்தாக்கு வழியாக ஓடிட்டாங்கன்னா அவங்க சும்மா இருக்கான். கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணுவார். ராஜ்யம் இவர் இயேசு கிறிஸ்து ஜெயிது. அப்படியே தலையில் அநேக கிரீடம் இருக்கும். பரிசுத்தவான்கள் கிரீடத்தோட போவோம். நல்ல உற்சாகமாக இப்போ நான் சொல்கிறீங்களா? என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவனுடைய சகல பசுவானும் வருவார்கள். நானும் கட்டாயம் போவேன், நானும் கட்டாயம் வருவேன். போனதுக்கு பேர் தான் ரகசிய வருகை, வாரதுக்கு பேர் தான் பகிரங்க வருகை. புரியுதா? அதனால் ஒளி மேலே 2ஆம் படகு இப்போ வெடிச்சு கண்டுபிடிச்சிட்டான். நாங்கள் இஸ்ரேல் போனல, அவன் வந்து ஒளி மேலே 2ஆம் படகு வெடிச்சிருக்காமே காட்டி கொடுங்கன்னு கைட்டு கேட்டோம். அவங்க அந்த காம்பவுண்டு அந்த பக்கமாகவும் வெடிச்சிருக்கு. இப்படி சுற்றிட்டு போனோம். போனா கூட்டி காட்டி தரேன் நானும், இல்லை நேராக அவன்ட்டு வந்துட்டோம். அப்படி சொன்னதை நம்பிட்டு வந்தோம். ஒளி மேலே வெடிச்சிச்சு. ஆண்டவர் இயேசு வரப்போகிறாருன்றதுக்கு ஒளி மேலேயே சாட்சி. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. நீங்கள் ஆமீன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஆண்டவர் வரப்போகிறது உண்மைதான். அவர் மெய்யாகவே வரப்போகிறார். எல்லா அடையாளங்களும் அங்கேயும் அடையாளங்கள் நடந்துச்சு. சிலர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழணும். சொல்லுங்க, வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அந்த ஜீவிச்சா ஒரு ஜீவி இயேசுக்காக ஜீவியம். அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் பாருங்கள், இப்போ யுத்தம் முடிஞ்சிச்சு. என்ன முதல்ல யாருக்கு யுத்தம்? இஸ்ரேலுக்கும் சகல ஜனங்களுக்கும் யுத்தம். இஸ்ரேல் தோற்று போகும். பிடிச்சி அழுதுகிட்டே வருவாங்க. அப்போ தான் இயேசு வருவார். வித்தின் ½ an hour ஒலிமலை சாரலில் யாரோட சண்டை போடுவார்? அதிகத்தோட கலத்தினோட சண்டை போட்டு முதலாவது நடந்து போகிறாங்க. இந்த தேவதூதர்களும் பிசாசல் சண்டை போட்டு பிசாசல் பிடிச்சி 1000 வருஷம் பாதாளத்தில் கட்டி அடிச்சுருவாங்க. அந்த பாதிகளான ஜனங்களும் செத்து பாதாளத்துக்கு போயிடும். இப்படியே அடுத்த தான் நிறுத்த முடியும். இப்போ நான் ஒரு கோஷம் சொல்லுவேன். இந்த கோஷத்தில் நீங்கள் உற்சாகமாக சொல்லணும். நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, இயேசு வருவார், இயேசு வருவார் சொன்னால் போதும். நான் ஒன்றா சொல்வேன். வானம் மணமடங்க, பூமி கிடுதுங்க, இயேசு வருவார், இயேசு வருவாய் துணியும் எக்காலத்தோடையோட இயேசு வருவார். நீங்கள் சரிவிட மாட்டீங்க. இயேசு வருவார், இயேசு வருவார். கை அடிக்கணும், ஓசை அடிக்கணும். அடிக்கிறதே போக்கில்லை, அதெல்லாம் உற்சாகம் அடிக்கணும். இயேசு வருவார், இயேசு வருவார். நான் சொல்லி முடிச்ச பிறகு சொல்லணும். இடைக்கால அடிச்சுன்னா தேவதூதம் திச்சிரும். அல்ல, இயேசு வருவார், இயேசு வருவார். வருவாய் துணிக்கும் எக்கால துணியோட இயேசு வருவார். அருமையாக அடிச்சிங்க. கடைசி பற்றி அடிக்கிறேன், சொல்றதை கேட்கணும். இல்லையா? பார்த்தீங்களா? அநேக கிரீடம் சூடியவராக. அதெல்லாம் உற்சாகமாக அடிக்கலை. இந்த இங்கிராப் சிந்தாபாத் கட்சிக்கெல்லாம் என்ன மாதிரி சத்தம் போடுறாங்க. ஆம்பளை பொம்பளை திரித்தனமாக சத்தம் போடுறாங்க. ஆண்டவருக்காக நம்ம செய்யணுமா? பாருங்க, அநேக கிரீடம் சூடியவராக, வெள்ளை குதிரை மேல் ஏறி உருவின பட்டயத்தோட, வல்வாய் துணிக்கு எக்கால துணியோட, ஒலிவுமலை 2ஆய் படைக்க, பிசாசை பாதாளத்தை தள்ளி அடைக்க, அந்திகிறிஸ்து கடைசிக்கு உயிரோட நரகத்தில் தள்ள, ஜெயவேந்தனாக, நீதி சூரியனாக, தேவாதி தேவனாக, மகிமை பொருந்தியவராக. நல்ல கமாண்டிங் அடிக்கணும். இயேசு வருவான், இயேசு வர அடிக்கணும். கொதிக்க வர மாதிரி அடிக்கணும். அடிக்கும் கை கொட்டி ரத்தம். வல்லமையும் வல்வாய் துணிக்கும் எக்கால துணியோட. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் அடிக்கிறது இல்லை, உற்சாகமா சொல்லலாம். வல்வாய் துணிக்கு எக்கால துணியோட, 1000-10,000 தூதர்களோட, கோடான கோடி தூதர்களோட, 1000-10,000 பரிசுத்தவான்களோட, அநேக கிரீடம் சூடியவராக, இரத்தத்தால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தவராக, ஒலிவுமலை 2ஆய் படைக்க, இஸ்ரவேலுக்கு அடைக்கலம் கொடுக்க,
ராஜ்யத்தை கொடுக்க, அதிகத்தையும் கழுத்தியதையும் உயிரோட பாதாளத்தை தள்ள, நரகத்திலே தள்ள, பிசாசை பாதாளத்திலே தள்ள, பரிசுத்தவான்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, நீதியின் சூரியனாக, மகிமையின் தேவனாக, சூரியன் நாணமடைய, சந்திரன் வெட்கமடைய, மேகத்திலே மேகத்திலே ஜோதியாக ஜெக ஜோதியாக. அல்லேலூயா. கைத்தறி தேவனை சோதனைகள் இருக்கும். இப்போ இந்த சார்ட் அவுத்து போடுவோம். அப்புறம் 1000 வருஷம் குறைஞ்ச நிலையை போடலாம். எல்லாம் மேலே தான் கேட்பீங்க. ஆனால் அதுபடி நல்லா தானே இருக்கும். மேல்படி இப்படினாலும் பெரிய விஷயம் கிடைக்கும். சரி, அழகாக அவுத்து விட்டீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து வண்டிக்கு தூக்கி போட்டு எல்லாம் கொண்டு வந்து சத்தியத்தை சொன்னால் யாருக்கு வந்து விடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் காலம் கழிச்சா இதெல்லாம் கிடைக்காது இல்லையா? எந்த ஊழியக்காரங்களும் இந்த மாதிரி லட்சத்தை தூக்கி போட்டு சுமந்து கஷ்டப்பட்டு சொல்ல மாட்டான். இப்போ சின்ன 2 பில்லு மாதிரி ஒரு 7 பூனை 7 சட்டி 7 பானைன்னு பிரசவம் பண்ணிட்டு அவங்க மட்டும் பாக்கெட்டில் காணிக்க வாங்கி பாக்கெட் போட்டு அவங்க மட்டும் போயிட்டு இருப்பான். சத்தியெல்லாம் கிடைக்காது எங்களோட காலத்தில். இல்லையா? ஆமாம், நல்லா உற்சாகமாக சொல்லணும். இயேசு வருவார், இயேசு வருவார்னு சொல்லி சொல்லுவேன். நீங்கள் சொன்னீங்களா, வருவாய் துணிக்கும் எக்காலத்தன்மையோட இயேசு வருவார், இயேசு வருவார். சூரியன் நாணமடைய, சந்திரன் வெட்கமடைய, உலகத்தார் யாவரும் கண்டு நடுங்க. பார்த்தீங்களா? இப்போ வந்த உடனே முதல்ல ரத்த சாட்சியை வெளிப்படுத்த 20:4-6 வரை வாசித்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள்ள அந்திகிறிஸ்து காலத்தை மரிச்ச யாவரும் உயிரோட எழுப்புவான். பார்த்தீங்களா? அவன் உயிரோட எழுப்பி 1000 வருஷ சாட்சிக்கு வருவான். வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், உட்கார்ந்தார்கள், கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சாட்சி நிமித்தமும் நிமித்தமும் சிறச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்மாக்களை கண்டு அவர்கள் உயிர்த்து கண்டு எத்தனை வருஷம் எல்லாம் சொல்லுங்க. ஆளுவோம் ஆளுவோம் 1000 வருஷம் ஆளுவோம். சொல்லுங்க. ஆளுவோம் ஆளுவோம் 1000 வருஷம். மறித்து போனாலும் உயிரோடு எழும்பி ஆளுவோம் ஆளுவோம். நான் சொல்லி முடிச்ச கூட சொல்லணும். பார்த்தீங்களா? மறித்து போன பிரசவங்கள் உயிரோடு எழுப்புறாங்க, அவங்க ஆளுவோம். இயேசு ராஜாதி ராஜாவா இருப்பார். சொல்லுங்க. இயேசு ராஜாதி ராஜா. சொல்லுவேன். இயேசுவே ராஜா. சொல்லுங்க. ராஜாதி ராஜா. இயேசுடைய 12 சீசர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் என்னோடு கூட 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்து எருசலேமே இருந்து ஆளுகை செய்வீங்க. அந்த தோமா வந்து எருசலேமில் ஒரு கோத்திரத்தையும் இந்தியாவில் இருந்த சாட்சியாக மறிச்சேன்னா இந்தியாவின் பிரதமராக தோமா அப்போஸ்தலன் இருப்பார். ஈட்டியை வச்சு குத்தினா அந்த ஆரிய பயில குத்தினா இயேசுவே ஆரியம்னா தெரியுமா? கணவாய் வழி வந்தாங்களே, இவரை தான் பரிசுத்தவான்களை குத்தி கொண்டாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் 1000 வருஷம் சாட்சியில் ஆரியர்கள் இருப்பாங்களா? ஆளுவாங்க. என்ன குணம் பண்ணுறேன். இன்னைக்கும் இந்த ஆரியர்களால் தான் இந்தியாவுக்கு அழுகையும் கண்ணீரும் பட்டுப்பா. இன்னைக்கும் அவங்களுக்கு வேற யாரும் தலையெடுத்துட விடாது. அவங்க தான் அழுகையில் இருக்கணும், அவங்க தான் இல்லை. மற்றெல்லாம் கழுத்தை வச்சு நசுக்கி கொள்ளணும். அவங்க பிள்ளைகள் தான் படிக்கணும், மற்றவங்க படிக்கக்கூடாது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, பார்த்தீங்களா? தோமா அப்போஸ்தலன் இந்தியாவின் பிரதமராக இருப்பார், நான் நம்புகிறேன். ஆனால் எருசலேமில் ஒரு கோத்திரத்தை அவர் ஆளுகை செய்வார். 12 கோத்திரத்தில் பாருங்க. இப்போ பரிசுத்தவான்கள் மகிமையின் சரீரமாக ஆளுவோம் ஆளுவோம் 1000 வருஷம் ஆளுவோம். நல்லா அடிச்சு சொல்லலாம். என்ன சரி மகிமையின் சரீரம்னா திடீர்னு சரீரத்தை எடுத்துட்டு கார் வேண்டாம், பஸ் வேண்டாம், பறந்து போகலாம், பறந்து வரலாம். வெஹிக்கிளே தேவையில்லை. மகிமையின் சரீரம். அல்லேலூயா. மகிமையின் சரீரம். அடுத்தது பாருங்க, பூமி செழிப்பாக இருக்கும். 65, 21, 22. பஞ்சப்பட்டினி இல்லாமல் ஆளுவோம் ஆளுவோம் 1000 வருஷம் ஆளுவோம். பஞ்சப்பட்டினி கிடையாது. ரேஷன் கடை, கண்டு கடை, சாராய கடை இல்லாமல் ஆளுவோம் ஆளுவோம் 1000 வருஷம். 1000 வருஷம் அப்புறம் மேன்மையாக இருக்கும்.
மாத்திரம் கூறாட பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க. ஏசாயா 33:20, சகரியா 14:16 எல்லாம் பண்டிகைகள் ஆசரித்து ஆளுவோம் ஆளுவோம். பண்டிகைலாம் ஆசரித்து ஆளுவாங்க. ஆயிரம் வருஷம் இதெல்லாம் இதையே 7 நாள் சொல்லலாம். 1000 வருஷம் சாட்சி மட்டுமே 7 நாள் சொல்லலாம். அவ்வளோ செய்தி மாத்திரம் இல்லை. இங்கே பாருங்க, மிருகங்களெல்லாம் ஏசாயா 11:6 படிச்சீங்கன்னா மிருகங்களெல்லாம் பாருங்க அது ஒன்று செய்யாது. ஏசாயா 11:6 படிங்க. சிங்கம் மாட்டை போல புல்லை தின்னும். இப்போ வந்து புல்லை தின்னுமா? மனுஷனாக தான் தின்னும். வசியமா அப்பொழுது ஓநாய் ஓநாயும் தனிக்குது, ஆட்டுக்குட்டியோட தங்கும். இப்போ தங்குமா? ஆமாம் தங்கும். ஆட்டுக்குட்டி ஓநாயோட வயிற்றுக்குள்ளே தங்கும். ஆமாம். இப்போ சிங்கம் பாருங்க, இந்த புலி வெள்ளாட்டு கூட தங்குமா? ஆமாம், புலி வயிற்றுக்குள்ள வெள்ளாடு துண்டு துண்டா தங்கும். பசுவும் கரடியும் கூடி மேயும். சின்ன பிள்ளைகள் விரியம்பாம்பு குட்டியில கை வைப்பான். பரிசுத்த பர்வதம் தீமை செய்வார்கள், கேடு செய்வார்கள். நல்லா சொன்னீங்களா? கேடு தீமை இல்லாமல் ஆளுவோம் ஆளுவோம். நான் சொல்லி முடிஞ்ச பிறகு கையடியும் கரெக்டாக வரும் இல்லையா? அது உச்சாமா வரும். எவ்வளோ விஷயம் இருக்கு 1000 வருஷம் சாசில. மிருகங்கள்லாம் பொல்லாத சுபாவங்களே இல்லாமல் இருக்கும். பாருங்க, அடுத்தது ஏசாயா 2:4 படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வாசிக்கணும். ஏன்னா நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. படை யுத்தம் இல்லாமல் ஆளுவோம் ஆளுவோம். 1000 வருஷம் சாட்சியில் என்ன கிடையாது? வெற்றியே கிடையாது, படையே கிடையாது. வாசி. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அடிப்பார். விவசாய யுத்த தளவாடங்களை விவசாய கருவிகளாக அடிப்பாங்களாம். அப்புறம் இல்லை, எப்ப எல்லாம் சண்டை தான். இன்னைக்கு நாட்டுக்கு நாடு, ஜாதிக்கு ஜாதி சண்டை தான். அந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு சண்டை தான். ஊர்லேயே சண்டை தான். அவங்களுக்கு இருக்க முடியாது. தாங்க ஜாதிக்காரன் எந்த ஜாதிக்காரன் சண்டை தான் போட்டுருக்காங்க. ஜாதி விரோதமா ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. யுத்தத்துக்கு 1000 வருஷம் அளவு மிலிட்டரியே கிடையாதான். எந்த நாட்டிலையும் முடியும்? ஒரு நாட்டிலையும் அப்படி சமாதானமான ஆட்சி நம்முடைய ஆண்டவர் இயேசு ஆட்சி. புரியுதா புரியலையா? அப்படி பைபிளில் இருக்குங்க. நிறைய சத்தியங்கள் நம்ம படிக்கல. இதெல்லாம் நிறைய பணங்களை செலவாக்கி நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஷெட்டு போட்டு மைக் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி ஒரு பாஸ்ட் 5 லட்சம் ரூபாய் செலவாக்கி இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க. 5 லட்சம் ரூபாய் செலவாக்கி ஸ்டேஜ் போட்டு 2 பக்கம் எல்சிடி வச்சு ஃபோக்கஸ் வச்சு அப்படி செய்யணும். இந்த கஞ்ச மிஷினாரியை வந்தால் காணிமட்டில் காணிக்க கூட கூடாது. மிஷினாரியை சாகும் போது என்னத்தை கொண்டு போகுதோ தெரியல இல்லையா? தேவனுக்காக ஒன்றும் கொடுக்கறதும் இல்லை. சாகும் போது எங்கேயா உங்கள் பொக்கிஷங்களை எங்கேயும் சேர்த்து வைங்க. சொன்னால் 1000 நேரம் சொன்னாலும் செவிட்டு எனக்கு காது கேட்காத கொடுத்தா உங்களுக்கு பரலோகத்தில் பாக்கியம். சரி, இப்போ பாருங்க, நல்லா உற்சாகமாக சொல்லி கை அடிக்கிறீங்களா? படை யுத்தம் இல்லாமல் ஆளுவோம் ஆளுவோம். 1000 வருஷம் ஆளும். எத்தனை வருஷம்? ஒவ்வொரு நாட்டிலையும் யுத்தம் கிடையாது. பட்டை எடுப்பதில்லை, யுத்தத்தை கற்பதில்லை. இப்போ பாருங்க, உக்ரைனுடைய அநேக ஆட்கள் எப்படி ட்ரோன் அனுப்பணும், எப்படி ஆட்களை கொல்லணும்னு பல நாட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு செய்தி அதுக்கு யுத்தத்தை கற்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. 1000 வருஷம் சாட்சி. எத்தனை வருஷமா? படை யுத்தம் இல்லாமல் ஆளுவோம் ஆளுவோம். 1000 வருஷம். அப்புறம் ஏசாயா 11:9 படிச்சீங்கன்னா 1000 வருஷம் சாட்சியில் ஸ்கூல் இருக்கும், பள்ளிக்கூடம்லாம் இருக்கும். அதில் பைபிள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. வேற ஒரு பாடமும் இருக்காது. பைபிள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சிடென்ட்டே வராது, வியாதியே வராது. சொல்லுங்க, வேலையே வராது. எல்லாருமே நல்ல அறிவு, பூர்ண அறிவு. இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி தான் இந்த மண்ணில் தான் இருக்கும். அப்போ இந்த சூறாவளி இருக்கும். நான் வருவேன். எந்த ஊரில் ஆளுகை செய்யறோன்னு தெரியாது. நான் வருவேன் கண்டிப்பாக. சூறாவளியில் எந்த பரிசுத்தமான ஆளுகை செய்கிறாரோ தெரியாது. எந்த ஏரியாவில் உயிரா பீலையா செத்து மண்ணோடு படம் மறித்து போனாலும் உயிரோடு எழுந்தி ஆளுவோம் ஆளுவோம். 1000 வருஷம். செத்து மண்ணால போனாலும் எழுப்பி அந்த 1000 வருஷம் அரசாட்சியை வைப்பாரு. அதுதான் யாராவது எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க இருந்தாலும் ஏயா அழுது 5 வருஷம் ஆளுகை செய்கிறேன், 1000 வருஷம் இயேசு ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஆளுகை கிடைக்கும். இயேசு ஏற்றுக்கொண்டு சொல்லுங்க.
சத்தியம் இதெல்லாம் ஹல்லேலூயா. எல்லாம் எல்லாரும் அறியணும். அப்படியே பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பள்ளிக்கூடம் இருக்கும், எல்லாம் இயேசு தான் சொல்லுவாங்க. கத்தரை அறிய அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். பாருங்க, கத்தரை அறிய அறிவினால் நிறைந்து ஆளுவோம் ஆளுவோம் 1000 வருஷம் ஆளுவோம். 1000 வருஷம் சாட்சியில கவனிங்க, நல்ல கவனிங்க. பாவியல் இருப்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்களேன். 60 யுத்தம் முடிஞ்ச உடனே இருக்கிற பாவியல் 100 வருஷம் இருப்பான். எத்தனை வருஷம்? அவனுக்கு 60 யுத்தம் முடிஞ்ச உடனே 10 வயசுனா அவன் 90 வருஷம் இருப்பான். 10ம் 90ம் அவன் 666 முத்திரை தெரிஞ்சதுனால பிள்ளைகளை பெற்றெடுத்து செத்துருவான். 100 வயசுல வாலிபரை கூட செத்துருவான். அதே மாதிரி ஒரு பெண் ஒருக்கு 5 வயசுல 1000 வருஷ சாட்சியில் 60 முடிஞ்சோடனே 5 வயசுனா அவருக்கு 95 வயசு உயிரோடு இருப்பான். பிள்ளைகள் எல்லாம் பெற்றிருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் உண்டு, பிள்ளைகளும் பெற்றிருப்பாங்க. அந்த பிள்ளைகளும் ஆனால் அவங்களுக்கு சாவு கிடையாது. இவங்க பெற்றெடுக்கிறாங்களே, பாவிகள் பெற்றெடுக்கிறான் பிள்ளை, அந்த பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது? 1000 வருஷங்களும் சாவு கிடையாது. லேலுயா, புரியுதா? அந்த பிள்ளைகளுக்கு தான் சுவிசேஷம். பிசாசு பாதாளத்துக்குள்ள இருக்கிறான். எந்த பிள்ளைகளுக்கு? பாவிகளுக்கு பிறந்த பரிசுத்தமான பிள்ளைகளுக்கு சுவிசேஷம். ஏன்னா இந்த பாவிகளை 666 முத்திரை தரிச்சு பாவிகளாக இருக்கிற பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும் தானே. இவ்வளோ உயிரோடு வைக்கிறார். 100 வருஷம் இருப்பாங்க. 1000 வருஷம் சாட்சியில் யாரு? முதலில் இருக்கிற சொல்லுங்களேன் பாவிகள். அவங்க 100 வருஷம் முடிஞ்சோடனே, ஒருத்தருக்கு 60 யுத்தம் முடிஞ்சோடனே 50 வயசுனா 1000 வருஷம் சாட்சி தொடங்கணும்னா 50 வருஷம், 50 வயசுனா இன்னும் 50 வருஷம் இருப்போம். பிள்ளைகளை பெற்றெடுப்போம், சாவும். ஆனால் ஏவாளுடைய சாவெல்லாம் போயிடும். எத்தனை பிள்ளைங்க பெற்றெடுப்பான்? அவன் ஒருத்தையே 100 வயசு இருந்தான்னா அவன் 60-70 பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். 1000 வருஷம் உயிரோடு இருக்கிற பிள்ளைகள் 900-200 பிள்ளைகள் பெற்றெடுக்க முடியும். பிள்ளைகளை பெற்றெடுக்காங்க. தோற்றுறோம் பாருங்க, எவ்வளோ பயங்கரமா. அதாவது தேனீக்களை பாருங்க, எத்தனை தேனீக்களை பெருகுது பாருங்க. பலிக்கு பெரிய பூமியை நிரப்புங்கண்ணா. ஏவாளுடைய சாபம் இல்லாமல் போயிடும். அப்படியே 1000 வருஷம் சாட்சியில் பாவிகள் இருப்பாங்க. அவர்கள் 100 வருஷம் கழிச்சு செத்து போயிடுவாங்க. அந்த பிள்ளைகள், பாவிகள் பெற்ற பிள்ளைகள் 1000 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. அவர்களுக்கு மரணமே சொல்லுங்களேன் கிடையாது. வியாதிகள் கிடையாது, துன்பங்கள் கிடையாது, மாத்திரை மருந்து, நோய் நொடி, சப்பானி நொண்டி கொள்ளு ஒன்றும் கிடையாது. நோய் நொடி இல்லாமல் ஆளுவோம் ஆளுவோம். கையடிச்சு சொல்லுவோம். வியாதி துன்பம் இல்லாமல் ஆளுவோம் ஆளுவோம். உங்களுக்கு எல்லாம் சத்தியத்தையும் சொல்லிட்டு போனோம்ல. இனி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காது? அடுத்த வருஷம் ஐயா கூப்பிடணும்னு சொல்றாரு. ஐயா கூப்பிட்டா வரேன். லேவியா, ஆமாம் சோதரம். நீங்கள் வர மாட்டீங்களே. நீங்கள் வராமல் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கு 2 தகர டப்பாவை பிரச்சனை பண்ணிட்டு போகிறதுக்கா? நீங்களாம் வந்தீங்கன்னா நம்ம வர முடியும். தகர டப்பாவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு போக முடியுமா? அங்கேயே என்ன பாடும். அந்த வெயில் அடிக்கிற அடியில் அந்த வீட்டில் காற்றும் இல்லை, கொண்டாட்டம் இல்லை. தோற்றுறான். ஐயோ, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சரித்திரமே எழுதலாம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பட்ட பாடுகளை ஒரு சரித்திரமே எழுதலாம். சரி போட்டோம், எல்லாம் இயேசு கிறிஸ்துக்காக. இயேசு நம்மளோட பாடுபட்டுருக்காரு. பாருங்க, கெச்சமேனே பூங்காவில் சீசரோட ஒரு கட்டில் பத்து இல்லாமல் கூட அவர் மண்ணில் பத்து உருண்டுட்டு சீசரோட கஷ்டப்பட்டு போனாரு. அவரோடைய நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், ஒன்றும் இல்லை. சரி, கத்தரை அறிகிறாரு. அப்போ அந்த பாவிகளுடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன சுவிசேஷம்? பிசாசு பாதாளத்தில் இருக்கிறான் சொல்லுங்க. 1000 வருஷ சாட்சி முடியும் போது அவனை கட்ட விடுப்பாங்க. சாத்தானை சேவித்தால் உனக்கு நரகம், கத்தர் பக்கத்தில் இருந்தால் பரலோகம். அது இன்னைக்கு அதே பிரசங்கம் தான். கத்தரை சேவித்தால் பரலோகம், சாத்தானை சேவித்தா நரகம். யாரை சேவிப்பீர்கள்? நானே என் வீட்டார் முயன்றால் கத்தரையே சேவித்தார். அல்லேலூயா. இந்த கூட்டத்தில் பெரிய அளவில் ஆண்டவருக்கு உள்ளான கிரிகளை செய்திருக்கிறார். அதாவது அந்த ஐயா நீங்க அந்நிய பாஷை பேசுகிறார். பேசுறீங்களா? அந்த பேரை பேசுறீங்களா? அந்நிய பாஷை வந்துதா? எந்திரிங்கயா. பகல் மீட்டிங் வந்தீங்களா? இவர் வரலையா? வேற ஆளா? அந்நிய பாஷை வாங்கினார்ல, இவர் வேற ஆளோ? அவர் வரலையா? சொல்றாங்க. இன்னொரு ஆள் வந்தாரு, நல்லா பேசுறேன்னு சொன்னாரு. அது யாரு? சாயங்காலம் வரலையா? அவரே சைஸில் இருந்தே பார்த்தேன்.
அல்லேலூயா. அவர் நல்லா நியமனம் பேசுகிறார். அல்லேலூயா. சரி, சாயங்காலம் என்ன சரி போட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 1000 வருஷ சாட்சியில் சுவிசேஷம் உண்டு. யாருக்கு? பாவிகளுக்கு பிறந்த பசுத்தமான பிள்ளைகளுக்கு. நம்ம தான் சுவிசேஷம் சொல்லுவோம். மேலே இருந்து கீழே வந்தோம்ல சொல்லுவோம். ரத்த சாட்சியம் படித்தாங்கல்ல, அவங்க தான் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ். மேலே இருந்து கீழே வருவோம்ல, எடுத்துக்கொள்ளப்பட்ட அவங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், பெரிய ராஜாக்கள். நீங்கள் 1000 வருஷ சாட்சியில் பெரிய ராஜாக்களாக இருக்கணுமா, சின்ன ராஜாக்களாக இருக்கணுமா? அப்போ கம்மல் மூக்குத்தியெல்லாம் கலத்தணும். பெருசாக ஆவிக்குரிய ஜீவியம் செய்யணும். சுபாவங்களை மாற்றணும். பெரிய படிப்பு படித்தாதான் பெரிய உத்தியோகம் கிடைக்கும். 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு எனக்கு கலெக்டர் உத்தியோகம் கொடுக்கணும், செருப்பு தானே கிடைக்கும். விளக்கல உங்களுக்கு? அல்லேலூயா. நான் இப்படி திட்டேன்னா வயசாகிடுச்சுல, இப்படி தான் திட்டினாங்க, எல்லாரும் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அல்லேலூயா. படிப்புக்கு தக்கனதான உத்தியோகம் கிடைக்கும், பரிசுத்தத்துக்கு தக்கனாதான் மேன்மை கிடைக்கும். விளங்கலையா உங்களுக்கு? பொல்லாத சுபாவங்கள், ஆசை இச்சைகளை, சிறு கிறிஸ்துடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. என்னுடைய வயசுக்கு யாரும் என்னை ஏற்று பேச மாட்டாங்க. ரெண்டாவது சிரிச்சுக்கிட்டு ஐயா பேசுறது சரிதான், நம்ம தான் தப்புன்னு உணர்ந்து சிரிச்சுக்கிட்டு சிலர் உணர்ந்துட்டு போவாங்க. சரி, இப்படி 1000 வருஷ சாட்சியில் நொண்டி சப்பானி நல்லா சொல்லுங்க. நொண்டி சப்பானி ஊனக்குருடி இல்லாமல் ஆளுவோம் ஆளுவோம். 1000 வருஷ சாட்சியில் எல்லா நாட்டோரும் காணி கொடுப்பான். எருசலேம் தலைநகராக இருக்கும். ட்ரம்ப் வந்து எருசலேமை தலைநகராக்கி போயிட்டார். தீர்க்கதரிசனம் நிறைவேறி விட்டது. ராஜாதி ராஜான்னு சொல்லுவேன், இயேசுவே ராஜா. ராஜாதி ராஜா இயேசுவே, கர்த்தாதி கர்த்தர் இயேசுவே கர்த்தர். அப்படி 1000 வருஷ சாட்சி நடந்து முடியும். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? சீக்கா மாக்கா தேக்கா மூக்காலாம் எத்தனை வருஷம்? தாவாக்கா தவக்கல ராஜ் தவக்கலையா தாக்கா தாவேக்கா எல்லாம் தாக்கா மூக்கா தேக்கா மாக்கா எத்தனை வருஷம் தான்? இந்த கவலைகள் எல்லாம் 5 வருஷம் தான். ஆனால் ஆண்டோடைய ஆட்சி எத்தனை வருஷம்? 1000 வருஷம். அல்லேலூயா. ஆளுவோம் ஆளுவோம். 1000 வருஷம் வாழுவோம் வாழுவோம். நித்திய காலம் வாழுவோம். எத்தனை காலம்? சரி, இப்போ 1000 வருஷம் முடிஞ்சோடனே பிசாசு எவ்வளோ நாள் எங்கே இருந்தான்? பாதாளத்தில் விடுதலை ஆச்சு. விடுதலை ஆனது சாத்தாலே விடுதலைக்கலாம். வெளிப்படுத்தி 27 விடுதலை ஆக்கணும்னு கேளுங்க. எனக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம். இவ்வளோ நாள் இயேசுநாதர் சாப்பாடு தின்ன இந்த நன்றி கட்ட ஜென்மங்க ஆண்டவராக இயேசு மறந்து கொஞ்சம் கூட்டம், அதுவே கடற்கரமான கூட்டமாக கூட்டமா அந்த சாப்பிட்டோம். அவ்வளோ தூரம் ஏமாத்தேன். சாப்பிட்டு ஏவாளை வஞ்சித்து மாதிரி வஞ்சித்து ஏமாற்றி போட்ட உடனே அந்த ஆட்கள்லாம் ஆண்டுடைய பாளையத்துக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவானுடைய பாளையத்துக்கு விரோதமாகவும் வளைஞ்சு நின்று கோபமாக உயிர்த்து நடத்துகிறாங்க. எப்படின்னு சொல்லுங்க. 1000 வருஷ சாட்சி முடிஞ்ச உடனே சாத்தான் விடுதலை ஆகிடுவான். விடுதலை ஆன உடனே கோகையும் மாகையும் யுத்தத்துக்கு குடி சேர்ப்பான். கிறிஸ்துவானுடைய பாளையத்திலையும் அவங்க வந்து யுத்தம் செய்வாங்க. யுத்தம் செய்யும்போது வானத்திலிருந்து அக்னி இறங்கி படிச்சுட்டு போகும். முடிஞ்சது சொல்லி இது 5ஆம் உலக மகாயுத்தம். இது 5ஆம் உலகம் முடிஞ்சது. பாவியெல்லாம் மடித்து பாதாளத்துக்கு போகிறாங்க. பிசாசு நேரம் எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறான். முதல்ல நரகத்தில் யார் இருக்கிறது? 6 யுத்தத்தில் கள்ளத்திற்கு விஷயம் அந்திகிறிஸ்து இருக்குதான்னு படித்தோம். 2வது நரகத்துக்கு போகிறது யாரு? யாரு சொல்லுங்க? பிசாசு. 3வது தான் பாவிகள், இடது பக்கத்துக்கு பாவிகள் நரகத்துக்கு போகிறாங்க. புரியுதா? புரியலையா? படங்களை போடும்போது உங்களுக்கு நல்லா புரியுது. அந்த சாத்தானின் விடுதலை காலம் முடிஞ்சதும் நியாய தீர்ப்பு சொல்லுங்க. கோபமாக யுத்தம் முடிஞ்சதும் நியாய தீர்ப்பு. கோபமாக யுத்தம்னா தேவையோட பிள்ளைகளே அந்த 1000 வருஷ சாட்சியில் பிறந்த அந்த பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள், அவனை சாத்தான் ஏமாற்றி போடுறான். 1000 வருஷம் இந்த நன்றி கட்ட பிசாசுகளை சாத்தானை ஏற்றுக்கொண்டு நன்றிகள் 1000 வருஷம் தின்னுவிட்டு நன்றி கட்ட பயில்க இவனுங்க ஆண்டவரை சாத்தானை பின்பற்றி போகிறாங்க. சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லி யாவாள் சொன்ன மாதிரி இவங்க வஞ்சிக்கப்பட்டு தேவடைய இங்கே பிள்ளைகள் இருக்கிறதான அந்த பாளையத்துக்கு பில்டிங்க்கெல்லாம் விரோதமாக ஷூட்டிங் பண்ணுறாங்க. வானத்தில் அக்னி வாங்கி சரசரா பேப்பரில் தீ பிடிச்ச மாதிரி அந்த 5ஆம் உலக மகாயுத்தம் முடிஞ்சிடும். ஜனங்கள்லாம் செத்துடும். செத்து போகிற ஜனங்கள் பாதாளத்துக்கு போவாங்க. ஆமாம், பிசாசு நரகத்துக்கு போவான். அப்புறம் தான் நியாய தீர்ப்பு சொல்லுங்க. அப்புறம் என்னது? பாவிகள்லாம் பாதாளத்திலிருந்து உயிரோடு எழும்பி எல்லாம் இடது பக்கம் வருவாங்க. இந்த நியாய தீர்ப்பு மட்டுமே 7 நாள் பிரசவம் பண்ணுறேன். இந்த நியாய தீர்ப்பு மட்டும் 7 நாள்.
அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், கிரீத்தனமாக இருக்கும். சரியா இதெல்லாம் போய் லைட்டாக தான் சொல்ல முடியுது. பாருங்க, இடது பக்கம் பாவியை நிற்கிறான், வலது பக்கம் பரிசுத்தவாங்க. நீங்கள் நியாயத்தீர்ப்பில் லெஃப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா? ரைட் ஹேண்ட். ரைட்டாக ஜீவிச்சா ரைட் ஹேண்ட், லெஃப்டாக ஜீவிச்சா லெஃப்ட் ஹேண்ட். பாருங்க, இந்த பரிசுத்தவான்கள்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டு என் பிதாவில் ஆசிரியக்கப்பட்டவரை வாருங்கள், உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ராஜ்யத்துக்கு போவோம். ஒரு கூட்டம் புதிய பூமிக்கு போகும், 30 மார்க் எடுத்தது புதிய பூமிக்கு போகும். ஒரு கூட்டம் 60 மார்க் எடுத்தவங்க புதிய வானத்துக்குரிய மேனியாக போவாங்க. ஒரு கூட்டம் 100க்கு 100 ஆயிருந்தவங்க புதிய சிலையும் சியோன் சிங்காசனம் பரலோக ராஜ்யத்துக்கு மேலான பாக்கியத்துக்கு போவாங்க. நீங்கள் 30, 60, 100 திருத்து முடிச்சு பார்த்து கண்ணை உருட்டிட்டு 30 நாளிலேயே சுத்துங்க யாரில்ல, 60 நாளிலேயே சுத்துங்க யாரில்ல, 100க்கு 100 நாளிலேயே சுத்துங்க. இந்த கள்ள மார்க் யார் போட்டது? சொல்கிறோம் பார்த்தீங்களா, சிரிக்கிறீங்களா? இப்போ புரியுது மாதிரி அர்த்தம். ரட்சிக்கப்பட்டு மாத்திரம் இருந்தால் 30 மார்க் எடுத்தால் நரகத்துக்கு தப்பிடலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அபிஷேகம் பெற்று வருகையில் கைவிடப்பட்டு போனால் வானத்துக்குரிய மேலாம் சூரியனை போல சந்திரனை போல எந்தெந்தையும் பிரகாசிக்கலாம் 60%. ஆனால் 100க்கு 100 எடுத்தால் புதிய சிலையும் சீவனுக்குள்ளே போகலாம். ஆனால் என் பிதாவின் வீட்டில் அநேக ஆசைப்படுறாங்க சொல்லியாச்சு. எல்லாத்துலேயும் கூட ஏரோப்ளைனில் பறந்தால் கூட ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எல்லாம் இருக்குது, அப்படிதானே? சொல்லுங்களேன். அதுபோல தான் பரிசுத்தத்துக்கு தக்க பிரதிபலன். இந்த நியாயத்துக்கு முடிஞ்ச உடனே வானம் பூமி அழிஞ்சிடும். சொல்லுங்க, ஏக்கர் கணக்காக நிலம் வச்சிருக்கல, இதெல்லாம் வெந்துருக்கி சம்பளம் போயிடும். கொடுக்காத ஊழியத்துக்கு கொடுங்கயா, கொஞ்சம் தாராளமாக ஏறாமல் ஊழியத்துக்காக கொடுத்தீங்கன்னா நாங்களும் வல்லமையாக ஊழியம் செய்வோம். நானும் தோண்டிகிட்டே இருக்கேன், நிறைய கல்ஃபில் வேலை செய்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. யாருக்கு காணிக்கை கொடுக்குன்னு தெரியல. கொடுத்தாங்கன்னா என்ன நிறைய பேர் கூப்பிட்டு ஊழியம் இப்படிப்பட்ட சத்தியங்களை அறியணும்னு நினைக்கிறாங்க. காசு இல்லாமல் உட்காந்துருக்காங்க. பால் போஸ்ட் அடிக்கணும், பாருங்க இதெல்லாம் செய்யணும், பெரிய அளவில் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், காசு இல்லாமல் உட்காந்து சத்தியம் அறிய வாங்குதான், காசு இல்லை. காசு கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுக்காம சவுதியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் பெருச்சாளிகளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மகிட்ட யார் கொடுத்தாங்கன்னா கிராமத்தில் 10 கிராமத்தை ஒன்றா சேர்த்து விசேஷம் அறிவிக்கலாம்ல. லேவியா அதான் பெருச்சாளிகள் மனம் திருப்பத்தெல்லாம் ஜோம் பண்ணல. புரியல உங்களுக்கு? எக்கச்சக்கம் படம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வாயை திறந்து யார்கிட்ட கேட்கறது இல்லை இல்லையா? புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ பாஸ்டர் சொல்லணும், நடத்தலாம் பாஸ்டர், வழி இல்லை அப்படின்னா காசு இல்லைன்னா அர்த்தம் இல்லையா? என்ன செய்ய முடியும்? 7 நாள் போட்டு நடக்கணும். ஆமே அதெல்லாம் இப்போ பூமி வெந்துருகி சாம்பலாக போயிடும். அப்புறம் வானம் போயெல்லாம் வெந்துருகி மடமடைனா அழிஞ்சு போயிடும். இந்த வசனத்தெல்லாம் வீட்டில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். பார்த்தீங்களா, வானம் பூமி அழிஞ்ச உடனே புதிய பூமி புதிய வானம் தோன்றும். அப்புறம் ஏற்கனவே வானாதி வானம் பரலோராஜ்யம் புதிய சிலையும் சீயோன் சிங்காசனம் எல்லாம் இருக்குது இல்லையா? இப்படி நித்திய புதிய வானத்துக்கு நித்திய நரகம் இருக்கும். நரகம் ஒரு இடத்துல இருக்குது. அப்போ கீழே நித்திய நரகம், மேலே நித்திய புதிய பூமி, நித்திய புதிய வானம், நித்திய பரலோராஜ்யம். ஆமே. ஆனால் ஜலத்தினால ஆவிதான் பிறவாட்டம் அந்த பரலோராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. நித்தியத்துக்கு போகலாம். அபிஷேகம் வரல சோத்திரம்னா நித்தியத்துக்கு போகலாம். புதிய பூமியில் போகலாம், புதிய வானத்துக்குரிய அபிஷேகம் பெற்றால் போகலாம். ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாட்டம் மேலே போக முடியாது இல்லையா? எப்படி தெரிஞ்சுக்கல? ஆமாம், பிள்ளைகள்லாம் ஓடியா 2-3 பிள்ளைகள் ஓடியா நித்தியத்தை பற்றி சொல்லுவோம். ஓடியா என் வாயா கேட்குறான், வந்து ஒரு பிள்ளைங்க காணும், வா எழுப்பா உட்காந்துருக்கான், வா வா ராஜாத்தி பெரிய ஆகிட்டேவா பாருங்க. சரி, இவர் வராரு. இப்போ இது மட்டும் சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுவேன். மணி 7:30 கரெக்டாக 7:30 முடிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் பண்ணுறேன். வா வா வா. எப்போ பாருங்க, இவன் நல்ல ஊழியக்காரன். ஆண்டவருக்காக நல்ல ஊழியம் செய்தான். கிரீடத்தில் நிறைய முத்து, புதிய சிலைமில் வீடு, சீயோனில் ஆராதனை, கொடாகொடியான ஆசீர்வாதம். வேணுமா வேண்டாமா? சோத்திரம். இந்த வரா வா ஸ்தோத்திரம். இனி சட்டை இந்த மாதிரி போடணும்னா கோயிலுக்கு இந்த மாதிரி போட்டு வந்து பார்த்துக்குவோம் இல்லையா? ஸ்தோத்திரம். தாத்தா எப்படி திட்டுறேன்னு நினைக்கிறேன். பல்ல கட்டுப்பாரு இந்த போடா இன்னொரு சொல்ல முடியாத. கோயிலுக்கு வந்து வீட்டில் எப்படி இருந்தோம், இந்த கையை கோயிலுக்கு வந்து இந்த கை போடணும்னா சொல்லி என் பேருக்கு தானே நீ சொல்ல இல்லையா? சத்துங்க பெருசு உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது. கோயிலுக்கு போனால் எப்படி போகணும், ஒழுங்காக சட்டை போடணும்னு சொல்லி கொடுக்கணும். இவ்வளவு பரவாயில்ல, சின்ன பிள்ளை பெருசுகளும் கை இவ்வளோ தான் போட்டுருது.
துப்பாக்கி சுட்டு போவேன். இவன் கோவம் பாரு. இவா நல்ல ஊழியக்காரி. சோத்திரம் நகரட்டெல்லாம் இன்னைக்கு காத்து தங்கமா பித்தளையாடி பித்தாளையே அப்பா பித்தாளையே தங்கமாய் சொல்லிக்கிறீங்க அப்பா. பித்தளையாம் எவ்வளோ விளையாச்சு? எவ்வளோ 50 ரூபாயா 100 ரூபாயா தெரியாது. அப்பனை வாங்கி கொடுத்தா அம்மா வாங்கி கொடுத்தா அம்மா என் அம்மா எவ்வளோடா கை கொடுப்பேன். என் அம்மா எவ்வளோம்மா எவ்வளோ 150 ரூபா. அப்பா தங்கம் மாதிரி விழுங்குது. ஆனால் தங்கம் இல்லை. அது தேவையா தோத்துறோம். சரி பாருங்க, இவன் நல்ல உத்தம ஊழியக்காரி. ஆண்டவருக்காக ஊழியம் செய்தால் நிறைய ஆத்மாக ஆதாயப்படுத்தினான். கிழத்துல நிறைய முத்துக்கள். சியோனில் ஆறாவது எருசலேமில் வீடு. இல்லையா 100 மார்க் உன்னை திட்டினதுக்கு 100 இருக்கோ. உடையா என்ன சொல்ல போறாரோ. இவன் ரத்த சாட்சியாக மறிச்சான். 1000 வருஷம் சாட்சி. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தான். கம்மலெல்லாம் கடத்திடுவான்னு நினைக்கிறேன். இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? பித்தளையா? எல்லாமே பித்தளையை போட்டு அழியுது. அதோட கலத்தி இருந்தான்னா எவனா அத்துட்டு போனா அவ்வளோதான். அத்துட்டு போனா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அத்துட்டு போனேன். காது கிழிஞ்சு போச்சு. பித்தளையை கொண்டு எங்கே வைக்க முடியும்? சரி, இவன் நல்ல விசுவாசி. ரத்த சாட்சியாக மறிச்சான். சியோனில் போக முடியாது. 60 மார்க். மானத்துக்குரிய மேனிகள் சொல்லுங்க. வானத்துக்குரிய மேனிகள். ஆனாலும் புதிய சிலமில் சூரிய புதிய சிலமில் புதிய வானத்தில் சூரிய பிரகாசம் போகலாம். 60 மார்க். உடைய என்னம்மா இது கம்மல் கலத்திட்டியா? கம்மலை எப்போ முதையவா? முதையனா மீட்டிங் முன்னாலேவா? சரி சரி. உன் பேர் என்ன? ரெனிசா. ரெனிசா. அக்களுடைய பேர் சொல்லுங்க. டேய் வாடா மேலே மேலே வா. நான் அந்த 2 பையனில் வர சொல்லுங்க. அந்த 2 பையனோட மேலே வாங்க. பகவத்தில் பாக்கியம் கிடைக்க நான் சொன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த பிள்ளை வருங்க. இவன் சோத்திரம் ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்யலாம். சோத்திரம் சியோன்ல இவருக்கு வீடு, மாடி வீடு, மகிமையான மாடி வீடு. ஊழியத்துக்காக நிறைய செய்தால் ஆத்மாதாயம் செய்தால் 100 மார்க்கே சிலைமில் வீடு. சியோனில் ஆராதனை. ஒடியா தோற்றுறோம். இவன் பாருங்க தசவமாக காணிக்கெல்லாம் கொடுக்க மாட்டான். அதனால் புதிய பூமியில் தான் இவங்களுக்கு வீடு. 30 மார்க் தான் கொடுத்தே ஒழுங்க. நான் சொல்லும்போதே உனக்கு மூஞ்சி போவேன். எப்படி போகுது? அப்போ நியாயத்தீர்ப்பில் எப்படி போகணும்? இது இவளை சொல்லவில்லை, உங்களை தான் சொல்கிறது. இவளை வச்சு உங்களை சொல்கிறது. பிள்ளை நல்ல பிள்ளை எப்படி சம்பாத்தியம் இல்லையே. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? பாசியா? பாசியா? பாஸ்டர் பாசி. சரி சரி பரவாயில்ல. இவன் தோற்றம் ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் இருக்கா. ஆனால் பெரிய பெரிய பணக்காரி சீமாட்டி. நிறைய ஜெபவீட கட்ட காசு கொடுத்தா. அதனால் புதிய சிலைமில் புதிய பூமியில் மகிமையான வீடு. முதல்ல புதிய சிலைமில் மகிமையான வீடு. இப்போ கொஞ்சம் சந்தோஷம் வந்துருக்கு. புதிய சிலைமில் அந்த வீடு இருந்தால் எவ்வளோ பெரிய பாக்கி. போகலாம். உடையா ஏய் வாயா சீக்கிரம். எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? நீ பகலில் வந்தியா மீட்டிங்க்கு? அபிஷேகம் பெற்றியா? வாயில் அந்நிய பாஷை வந்தாடா. நான் பாருங்க இந்த பையன் நீ பகலில் அந்நிய பாஷை வாங்கினோம். சியோனில் ஆராதனை, சிலைமில் வீடு, 100க்கு 100 ஜீவியம். ஊழியக்காரருக்கு வலதுகையாக இருப்பான். நல்ல உதவி செய்வான். ஊழியக்காரன் சொன்னாலும் செய்வான். என்ன செய்வியா? சொல்லுடா. சொல்கிறேன். இவனுக்கான பிள்ளைகள்லாம் நான் ரசிக்க விட்டு நான் சொல்கிறேன். எத்தனை கிளாஸ் படிக்கிறேன்? 11th. நான் 9th ரசிக்க விட்டு நான் சரக்கு அபிஷேகம் கட்டேன். அதனால் இந்த பையன் அபிஷேகம் கட்டான். நல்ல பையன் தோற்றுறான். பாருங்க தோற்றுறான். இவர் உலக பிராரமாக வச்சிங்களேன். இவர் பெரிய கம்பெனி முதலாளி. இவர் கோடியாக ஊழியத்துக்காக கொடுத்துருக்காரு. பரலோகத்தில் இவருக்கு மகிமையான வீட்டில் நிறைய பரிசு பொருள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவரே நீ தந்த நீ உலகத்தில் நிறைய எனக்காக செய்யறதில்ல. அதனால தான் உனக்கு தந்த போகலாம். இன்னொரு ஆள் வராரு. வாயா எப்போ மாத்திரம் வரணும்? ஓட்டப்பல்ல மன திறந்து விட்டுருக்கு. வான்னு சொன்னால் வரமாட்டான் பையன். இவன் தோத்துறான். நல்ல பையன் ஆண்டவருக்காக ரொம்ப பாடுபட்டவன். இவனை
தோற்றான். நார்த் இந்தியாவில் ஊழியத்துக்கு போனான். இவரை தூக்கி அக்னியில் தூக்கி போட்டாங்க. அதனால தான் இந்த ஆளு கருக்கருக்கு போயிட்டான். அதனால தோற்ற சொல்லிடா கருக்கருக்கு போயிட்டான். அப்புறம் ஜோம் பண்ணி இப்போ புது கலர் வந்துருக்கு. அப்படி ஆண்டவருக்காக ரொம்ப பாடுபட்டவன், ரொம்ப நல்ல பையன். கிரீடத்தில் நிறைய முத்துக்கள், ஆத்மாதாயம், நிறைய அடியெல்லாம் பட்டு பல்லெல்லாம் உடைச்சிட்டாங்க. அந்த நார்த் இந்தியாவில் பல்லெல்லாம் உடைச்சிட்டாங்க. நான் இவனை சொல்லலை, பாடுபட்ட பரிசுத்தவான்களை சொல்கிறேன். எத்தனை பேர் கை தட்டுறீங்க? சொல்கிறேன். ஆமாம், இவருக்கு சீவனில் ஆராதனை எச்சிலேருந்து வீடு லேவியா. ஆமாம், வா எங்க ரொம்ப ஜாலிங்க. இவரை பெரிய இரும்பு கம்பெனி முதலாளி, ஊழியக்காக கோடியாக கொடுத்தாரு. அதனால இவருக்கு சீவனில் ஆராதனை எச்சிலேருந்து வீடு தோத்திரம். 10 பட்டணத்துக்கு பரலோகத்தில் அதிகாரியாக இருந்தார். சொல்லுங்க. ஆமாம், 10 பட்டணத்துக்கு அதிகாரியாக இருந்தார். இதெல்லாம் அப்படியே வாழ்க்கை பரலோகத்துலேயும் இருக்கு, 1000 வருஷம் சாட்சியும் இருக்குங்க. தேவனுக்காக பார்த்து வராமல் செய்யுங்க. தங்கம் வெள்ளி நகையெல்லாம் யாராவது கலத்தி போடுறதுங்க. பகலில் பித்தளையை கலத்தி போட்டு வேளாங்க விற்க எல்லாம் யாரை கேட்டாலும் பித்தளை கிளிக் முக்குறதுன்னு சொல்லுது. எது ஒரிஜினல்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ஒரு பிள்ளைய பார்த்து சொன்னேன், ஏப்பா ராஜாத்தி, இந்த இப்போ கம்மலை கலத்தி காணிக்க வட்டியில் போட்டு போடணும். அப்போ வந்து என்னன்னா 5 ரூபா பார்த்து கிளிக் முக்குதுன்னா சரி போ. ஏய் வாயா, 100 GB எக்ஸ்லேமில் வீடு சியோவில் ஆறாது. போகலாம், நீ வாப்பா. இவன் நல்ல பையன். நீ பகலில் வந்தியா அபிஷேகம் வாங்கினியா? நல்ல ஆவியில் நடந்து ஜோம்னா. சரி, இந்த பையன் ஆண்டவருக்காக ரொம்ப ஆத்ம ஆதாயங்களை செய்தான். சொல்லுங்க, ஆத்ம ஆதாயங்களை செய்தான். ஊழியத்துக்காக பாடுபட்டான், அடி வாங்கினா, ரத்தம் நிற்கிறான். அப்படியே பாடுபட்ட ஊழியக்காரங்க சரீரம் முழுவதும் மையமே தவிர விருந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி பாடுபட்டவருக்கு தேவை என்ன செய்யக்கூடாது. அப்புறம் நீங்கள் அப்புறம் 100 ஜீவியம் எஸ்லேமில் வீடு சீவனில் ஆகாது. நீங்கள் 30 60 100 சொல்லுங்களேன். 100 ஜீவிக்கணும். நம்ம எல்லாம் அனாதி காலம் வந்து நித்திய காலம் வரை உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டேன். முதல் நாளில் மகிமையானதை செய்வார். 2ஆம் நாளில் தூதனை கொண்டு காப்பாற்றுவார். 3ஆம் நாளில் வேறந்த வஸ்திரம் தருவார். 4ஆம் நாளில் பாதாளத்தின் வரடிக்கை உங்களையும் குடும்பத்தையும் காப்பாற்றி தப்புவித்து பரதேசின் பாக்கியை கொடுப்பார். 5ஆம் நாளில் வரிகள் எடுத்துக்கொள்வார். 6ஆம் நாளில் அவரோடு கூட ஆளுகை செய்வீங்க. 7ஆம் நாளில் பகலில் இயேசுவின் பக்கத்தில் நின்று புதுப்பாட்டு பாடுவீங்க. வீணைகளை மீட்டி பகலில். இன்னைக்கு சாயங்காலம் நித்தியமாக இயேசுவோடு இருப்பீங்க. கைப்பிடி சொல்லுங்க, நித்தியமாக இயேசுவோடு இருப்பீங்க. சொல்லுங்க. இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையான நம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தந்து எங்களை எச்சரிக்கிறீர், எங்களை உயிர்ப்பிக்கிறீர், எங்களை புதுப்பிக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உம்மை ஏற்றுக்கொண்ட நாங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீர் எங்களுக்கு நினைவூட்டுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான ஊழியர் ஐயாவை கொண்டு எங்கள் மத்தியில் நீர் பயன்படுத்தி வருகிறீர், பயன்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாட்களில் உங்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நாங்கள் உயிர்ப்பிக்கப்படணும். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் எங்கள் சிந்தைகள் எண்ணங்கள் திருப்பப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை அதற்கு ஏற்ற ஜீவியம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நாங்கள் கேட்பவர்களாய் மாத்திரம் அல்லாமல் இந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிப்பதற்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு ஏற்ற ஜீவியம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிரயாசப்பட்டு இந்த கூட்டத்தை நடத்தின சில சபை போதகரின் குடும்பத்தையும் சுவாச மக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் மத்தியில பயன்படுத்தின அருமையான ஐயாவை ஆசீர்வதியும். இன்னும் சொல்லப்பட்டிராத இடங்களில் சபைகளில் போய் இந்த சத்தியத்தை சொல்வதற்கு கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும். சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுச கர்த்தர் கொடுத்து பயன்படுத்தும். கிருபை அவரோடு இருக்கட்டும். ஒரு ஊழியத்துக்கு கொடுத்த காணிக்கைகளை தொட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் என்றும் என்றும் எப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.